पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேற்று ஸ்லோகம் 60வது ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப போயிட்டு இருக்கிற விசாரம் என்ன அப்படின்னா, பக்தி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான சாதனம். பக்தியா மாமபி ஜானாதி, எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். இந்த சப்தத்தை எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். பக்தியினால் என்னை அறிகின்றான். பக்தி தான் பார்த்தீங்கன்னா எந்த விதமா ஆகுது அப்படின்னா, ஈஸ்வரஸ்ய திவே ரூபே, ஈஸ்வரனுக்கு 2 ரூபம், சோபாதிக்கம் நிருபாதிக்கம் ச. அவனுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபம் இருக்கு. மாயையினால் செய்யப்பட்ட சகுன ரூபங்கள். எதுக்காக இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு இந்த ரூபங்களை எல்லாத்தையும் நாம ரூபங்களை சொல்லுது அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய புத்தி இல்லாதவங்களுக்கு பிடிச்சுக்கிட்டு நிர்குணத்தை அடைய முடியறதுக்காகத்தான் இந்த சகுனத்திலிருந்து நிர்குணத்துக்கு போறதுக்கு இந்த சகுனத்தை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறுறது ஒரு உபாயம், சாதனம். லட்சியம் பார்த்தீங்கன்னா நிர்குணமா இருந்தாலும் கூட அதை அடையிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா இல்லை. அந்த ஈஸியா இல்லாததுனால நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பிடிப்பு தள்ளு வண்டி 3 கால் வண்டி கொடுப்போம்ல, அந்த 3 சக்கர வண்டி சின்ன குழந்தைங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குற மாதிரி இந்த சகுன பக்தி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உபாயம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ சகுன பக்தியில ஆரம்பிச்சு நிர்குண பக்தியில முடிகிறது. அப்ப ஞானம் என்பது ஞானி பண்ணக்கூடிய அனன்ய பக்தி. ஞான பக்தி பராபக்தின்னு சொல்றதே பார்த்தீங்கன்னா ஞானத்தை தான் நம்ம சொல்றோம். அப்ப பக்தி இல்லாம எதுவுமே நடக்காது. இப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 59வது ஸ்லோகத்துல சொன்னார், ஏ அர்ஜுனா, நீ பார்த்தீங்கன்னா அகங்காரத்தினால எதை அகங்காரம் ஆசிரித்திய, எந்த அகங்காரத்தை ஆசிரியம் பண்ணிக்கிட்டு சார்ந்திருந்து கொண்டு நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொல்வாயாகில், நீ நினைப்பாயாகில், நான் யுத்தம் பண்ண போறதில்ல, நான் அப்படியே காட்டுக்கு போறேன் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய அந்த நிச்சயமானது
மித்யா ஏஷ விவசாயஸ்தே. உன்னுடைய அந்த நிச்சயம், விவசாயம்னா நிச்சயம், கன்க்ளூஷன், உன்னுடைய அந்த முடிவானது பொய்யுதான், வாஸ்தவம் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா பிரகிருதி ஸ்வாம் நியோக்ஷியதி, உன்னை பிரகிருதியானது பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ஈடுபடுத்தும், செயல்களில் பாத்தீங்கன்னா ஈடுபடுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இந்த பிரகிருதின்ற சப்தத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பொதுவா பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் காரணம். காரணம் அப்படின்னா மூல காரணம், மூல பிரகிருதி அப்படின்னா மூல காரணம். அந்த பிரகிருதின்ற சப்தத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன, எப்படி பிரகிருதி ஏவும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் பாத்தீங்கன்னா அவங்களோட பிரகிருதி ஏவுது அப்படின்னா அதுக்கான பாஷ்யம் தான் 3:33 இருக்கிறத பார்க்கணும். 3:33 இருக்கிற பாஷ்யத்துல ரொம்ப தெளிவா சொல்லுது, முந்தின பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம், பூர்வ ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் புண்ணிய பாப்பங்கள் பண்ணினமோ அந்த புண்ணிய பாப்பங்கள் பாத்தீங்கன்னா தேகத்தை கொடுக்கும். அந்த புண்ணிய பாப்பத்துல இருந்து உண்டான அனுபவங்கள் பாத்தீங்கன்னா வாசனைகளா மாறும். வாசனைகள் சித்தத்துல பதிவாகி அப்படியே கண்டினியூவா ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வருது. அதே புண்ணிய பாப்பத்து வசத்தினால நமக்கு இந்த சரீரம் கிடைக்குது. பிராமண சரீரமோ, கத்திரிய சரீரமோ, வைசிய சரீரமோ, இல்ல சூத்திர சரீரமோ, சரீரங்கள் கிடைக்குது. அப்படி மனுஷ சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல முந்தின ஜென்மத்துல நம்ம பண்ண வாசனைகள், கர்மங்கள், நம்ம என்ன ஹேபிட் வச்சிருக்கோமோ ஹேபிட், அந்த ஹேபிட் அப்படியே கண்டினியூ ஆகும். நேத்து நான் பாத்தீங்கன்னா குடிச்ச பிளாக் காஃபி இன்னைக்கு திரும்ப எனக்கு தூண்டுச்சு, நான் இன்னைக்கு பிளாக் காஃபி சாப்பிட்டேன். அப்ப இன்னைக்கு நான் பிளாக் காஃபி சாப்பிட்றேன் அப்படின்னா நேத்து சாப்பிட்டதோட ஸ்மரணம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு. நேத்து நான் ஒரு காரியத்தை பண்ணதுதான் இன்னைக்கு எனக்கு அது இயல்பாகுது. நீண்ட காலம் ஒரு விஷயத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அது வாசனையா பதிவாகி சித்தத்துல இருக்கு. அது நம்மள ஆட்டோவா பாத்தீங்கன்னா நம்மள காரியங்கள்ல ஈடுபடுத்துகிறது. அப்ப பிரகிருதி அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. பிரகிருதி பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் பண்ணுது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிரகிருதின்னு ஒண்ணு இல்லையே சுவாமி அப்படின்னா, பிரகிருதி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனைகள். அது பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயான்னு பேரு. ஆனா அது எப்படி வெளிப்படுதுன்னா ஒவ்வொரு ஜீவர்களுடைய புத்தியிலையும் வாசனைகளா பதிவாயிருக்கு. அந்த வாசனைகள் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா செய்ய வைக்குது. அப்ப அதனால அர்ஜுனா நீ பார்த்த அப்படின்னா நான் பண்ண மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் கூட உன்னோட பிரகிருதி, உன்னோட அப்பா அம்மா க்ஷத்திரிய அப்பா அம்மா, ஏன் பிறந்த உன்னுடைய கருமா க்ஷத்திரியனா பிறக்கணும்னு, உன்னோட கருமா யுத்த வீரனா பிறக்கணும்னு. உன்கிட்ட இருக்க குணம் பாத்தீங்கன்னா ரஜோகுண பிரதானமா இருக்கு. அதனால அந்த குணம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், கிரியையில ஈடுபடுத்தது. நீ பாத்தீங்கன்னா சொஸ்தமா பாத்தீங்கன்னா சாத்விக புத்தியோட உட்கார்ந்து ஜபத்தையோ தபத்தையோ இந்த ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கான பரிபக்குவம் உனக்கு இல்லை. அப்ப யுத்தத்தை விட்டுட்டு நீ போன கூட என்ன பண்ணிட்டு இருப்ப, திரும்ப வந்துருவ. 4 நாள் போய் தனியா இருந்துட்டு திரும்ப வந்துருவேன். உன்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு யுத்தம் பண்ண வைக்கும். அப்படி இல்லை நான் போயிடுறேன் அப்படின்னா காட்டுக்கே போய் உட்கார்ந்தாலும் கூட காட்டுலயும் போய் என்ன பண்ணிட்டு இருப்ப, யுத்தம் பண்ணிட்டு இருப்ப யாரு கூடயாவது. ஏன் அப்படின்னா உன்னோட சுபாவத்தை மாத்தாம நீ என்ன பண்ண முடியாது, உன்னோட இயல்பை மாத்தாம குணத்தை மாத்தாம நீ கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீ நினைச்ச காரியத்தை செய்ய முடியாது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 60வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சார். சுபாவஜேன கௌந்தேய நிபத்த ஸ்வேன கர்மனா கர்த்தும் நேச்சசி என்மோகாத் கரிஷ்யசி அவசோபி தத்து. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. சுபாவஜேன கௌந்தேய, ஹே கௌந்தேய குந்தி புத்திரனே பொறுமையா இருக்கணும். அவனை ஈஸியாலாம் மாற முடியாது. பிராக்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஜீவன் முக்தி விவேகத்துல யோக வாசிஷ்டத்துல இருந்து ராமர் பாத்தீங்கன்னா ராமருக்கு பாத்தீங்கன்னா வசிஷ்டர் சொல்றார், இப்பெல்லாம் இன்னும் 2-3 நாள் கிளாஸ்ல பார்க்க ஆரம்பிப்பேன். நீங்க எல்லாம் ஜித்தியால இருந்து நாளைக்கு லீவா, இப்ப இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு வர ஆரம்பிச்சிடும். ராமர் ராமருக்கு பாத்தீங்கன்னா இவர் சொல்றார், நம்ம வசிஷ்டர் முனிவர் பாத்தீங்கன்னா சொல்றார், என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வாசனை இருக்கு அப்படின்னா அந்த வாசனையை மீறி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு அசுப கர்மம் அசுப வாசனை நமக்கு இருக்கு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு சுப வாசனைய பிராக்டிஸ் பண்ணணும். வசிஷ்டர் பாத்தீங்கன்னா முமுக்ஷு பிரகரணம்னு யோக வாசிஷ்டத்துல இருக்கு. அந்த முமுக்ஷு பிரகரணத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த சொல்றார். அப்போ இதை பாத்தீங்கன்னா பொதுவா யாரும் பேசுறது இல்லை. வசிஷ்டர் தான் பாத்தீங்கன்னா ராமருக்கு சொல்லும் போது ரொம்ப விஸ்தாரமா சொல்றார்.
இதே ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா எங்க வைக்கிறாருன்னா முக்திகோபனிஷத்துல ராமர் அனுமனுக்கு சொல்லும் போதும் அதையே சொல்றாரு. அதே விஷயத்த வித்யாரணி சுவாமியும் ஜீவன் முக்தி விவேகத்துல சொல்றாரு. எல்லாம் ரிப்பீட்டேஷன் வருது. மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக வாசிஷ்டம். அதை சொல்லும் போது சொல்றாரு, உன்னுடைய பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் க்ஷத்திரிய தன்மையோட இருக்கீங்கன்னு வச்சுங்க. க்ஷத்திரிய தன்மைன்னா என்ன அர்த்தம்? ரஜோகுணம். ரஜோகுணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னும் போது மெதுவா நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு பிராக்டிஸ் பண்ணுவோம். யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து புதுசா வராங்கன்னு வச்சுங்களேன், சாதுக்களா வராங்க அப்படின்னா முதல் காரியம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரஜோகுணக்கா அவன்கிட்ட இருக்கிறது தமோ குணமும் ரஜோகுணமும் இருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா மலைய சுத்து அப்படின்னு. ஈஸ்வரனுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைய சுத்து. இதே நீங்க ஆசிரமங்களுக்கு போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சரியை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, கிரியை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த சரியை கிரியைன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றது. சரியின்றது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஸ்தூலமான வேலைகள்லாம் பண்றது. கிரியை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூஜா புனஸ்காரங்கள்லாம் பண்றது, யோகா அபியாசம், பூஜைகள் இதெல்லாம் பண்றது, பிராணாயாமம் எல்லாம் பண்றது கிரியை. அப்ப இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் தான். ஆனா என்ன பண்ணும்னா நம்ம சுவாபாவிகமான ரஜோகுணத்தை இந்த அபியாசங்கள் என்ன பண்ணும், நம்ம பண்ற சேவைகளும் நம்ம பண்ற கிரியைகளும் என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப முதல்ல மலைய சுத்து அப்படின்னா ஒரு ஒரு 100 நாள் 108 நாள் ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒருத்தன் மலையை சுத்திக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க. மெதுவா 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 ஈஸ்வர அனுகிரகத்தினால அந்த கெட்ட வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த இடத்துல ஒரு புது காரியம் வந்துடுது. 4 மணி நேரம் டெய்லி சுத்தும் போது அந்த வாசனை ரீப்ளேஸ் ஆகும். அப்ப வசிஷ்டர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கெட்ட வாசனைய நாசம் பண்றதுக்கு ஒரு நல்ல வாசனைய பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கான், ரஜோகுணம், ரொம்ப தெனவெடுத்து உடம்பு இருக்கு, யாரையும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவனை போய் தபஸ் பண்ணு அப்படின்னா முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணணும். என்ன சுவாமி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா 2 உபாயம் இருக்கு. ஒன்னு யோகாபியாச உபாயம்னு ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வைதிக உபாயத்துல நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு ஒண்ணு. அப்ப நிஷ்காமிய கருமத்தை பண்ண 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 பண்ணவே ரஜோகுணமும் தமோ குணமும் நியூட்ரல் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுனா மனசு சத்துவத்துல வந்து நிற்கும். அப்ப நீங்க கேட்டே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வகர்மனா கம்மபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவா, இதான் முக்கியமானது. ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா கர்மத்தை பண்ண 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 பண்ணவே ரஜோகுணம் தமோ குணம் நிர்மூலமாயிரும், சத்துவகுணம் வந்துடும். இப்ப அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணல, இன்னும் நிஷ்காமிய கர்மத்தை பண்ணல. அவன் காமத்தினால ராஜ்யத்தை அடையணும்னு தான் யுத்தம் பண்ண வந்திருக்கான். அப்ப அவன்கிட்ட காமம் இருக்கு, ரஜோகுணத்தோடது. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா. அப்ப காமமும் குரோதமும் அவன்கிட்ட இருக்கு எதிரிகள் மேல. அப்ப இந்த நிலையில அவன் சன்னியாசி ஆகிறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சன்னியாசி ஆகிறதுக்கான தகுதி இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஏ கௌந்தேயனே, ஏ அர்ஜுனா, நீ என்ன பண்ணிருக்க, ஸ்வபாவஜேன ஸ்வேன கர்மனா நிபத்தா. நீ உன்னுடைய சொந்த கர்மம் என்னது, அவங்க வரும்போதே அவங்க கர்ம வாசனைகளோட தான் வரும். அப்ப நம்ம உன்னுடைய கர்மத்தினால் நீ என்ன பண்ணிருக்க, கர்மத்தினாலையும் வாசனையினாலையும் நிபத்தக அப்படின்னா கட்டப்பட்டிருக்கின்றாய். முதல் ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், பிரகிருதி ஸ்வாம் நியோக்ஷியசி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியோக்ஷியதி அப்படின்னா 59ல பிரகிருதி ஒன்னை ஈடுபடுத்தும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 60வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது ஸ்வேன கர்மனா நிபத்தகன்னு சொல்லியிருக்கு. உன்னுடைய கர்மத்தினால் நீ கட்டப்பட்டிருக்கின்றாய். கர்மனா பத்தியதே ஜந்துஹு. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கர்மம் சொல்லியிருக்கு, இங்க பிரகிருதின்னு சொல்லும் போது வாசனைன்னு சொல்றீங்க. அப்படின்னா கர்ம வாசனை அப்படின்றத பிரிக்க கூடாது, மனசுல எப்பவுமே புரிஞ்சுக்கும். இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன்ல, என்னன்னா ஒரு கிரி பிரதட்சணம் பண்றோம்னு வச்சுங்க. ஒரு கிரி பிரதட்சணம் பண்ணும் போது இல்லைன்னா மலை ஏறுறோம், கேதார்நாத் போயிட்டு வரோம், இல்ல அமர்நாத் போயிட்டு வரோம், இல்ல எங்கேயாவது ஒரு யாத்திரை பழனி மலை யாத்திரை போறோம், இல்ல வெள்ளையங்கிரி யாத்திரை போறோம், எங்கேயாவது ராமேஸ்வர யாத்திரை போறோம். போகும்போது நமக்கு நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறோம். எல்லாமே என்ன ஆயிடும், கர்மா, புண்ணிய கர்மா, பகவானுக்காக பண்றோம். அப்ப பகவானுக்காக பண்ணும் போது அது என்ன ஆயிடுது, புண்ணிய கர்மாவா மாறிடுது. கூடவே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாச்சு, நீங்க போன முறை இதுக்கெல்லாம் போனீங்களா, ராமேஸ்வரம் போனீங்களா, என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் போனோம், சூப்பரா வந்து பக்கத்துல ஒரு மடம் இருந்துச்சு. என்ன மடத்துல தங்கணும், அருமையான மடத்துல தங்கணும். நாங்க
நல்ல க்ஷேத்திரம். ஆரிய வைசியசாலா இது இவங்களோடது, கர்நாடகாவோட இது. கர்நாடகாவோட ஒரு இதுல கோயிலுக்கு பக்கத்துலயே ஒரு நல்ல தர்மசாலா ஒண்ணு கிடைச்சது. ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. உட்காந்து ஜபம்லாம் பண்றதுக்கு விஸ்தாரமான இடம். நல்லா தங்கி ஆனந்தமா சுவாமியை தரிசனம் பண்ணுச்சு. நல்லா சூரிய குளியல் பண்ணோம். ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கடற்கரையில உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எப்படி இருந்துச்சுன்றீங்க. சுவாமியோட தரிசனம் 3 முறை 4 முறை உள்ள போய் திரும்ப 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 பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா நின்று சுவாமியை போதும் போதுன்ற அளவுக்கு பார்த்து தரிசனம் பண்ணோம். அந்த பிரகாரத்துல எல்லாம் சுத்தி சுத்தி வந்தோம். எவ்வளவு பெரிய பிரகாரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணோம், உத்தரகோஷம் அங்கே போய் அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தியானம் 12 மணிக்கு ஒரு பூஜை இருக்கு பாருங்க. நல்ல மரகத இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடராஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா நடராஜருக்கு மரகத நடராஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகம். அங்க போனோடனே அங்க இருக்க பிரீஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அருமையான ஆட்கள் தெரியுங்களா. மனுஷங்க, சரியான மனுஷங்க. அங்க அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடந்துச்சு. நாங்க போன அன்னைக்கு அன்னாபிஷேகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க அவ்வளவு பிரியமா இருக்காங்க ஜி. அவ்வளவு நல்ல அருமையா வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு ஒவ்வொருத்தையும் பிரியமா நடந்துக்கிறாங்க. நல்லா பிரியமா இருக்க வச்சு, நல்லா தரிசனம் பண்ணி வச்சு, நல்ல மரகத லிங்கத்துக்கெல்லாம் ஆராதனையெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் திருப்புல்லானின்னு ஒரு இடத்துக்கு போனோம். திருப்புல்லானி பார்த்தா ஐயோ பார்க்கணும், கண்டிப்பா திருப்புல்லானி போகாம ஜீவனம் முடியாது. அருமையான க்ஷேத்திரம் திருப்புல்லானி. அந்த குளத்தடியா இதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப மதுரைக்கு வந்து மீனாட்சியை பார்த்துட்டு, ஆஹா சொக்கநாதரிய மீனாட்சியும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் பாருங்க. எவ்வளவு நாள் ஆச்சு சுவாமி? அது ஆயிடுச்சு ஜி, போன 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல 1.5 வருஷம் ஆகி போச்சு ஜி. இப்ப நான் கேட்கிறேன், போயிட்டு வந்தது 1.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்ப போயிட்டு வந்த கர்மா கிரெடிட் ஆயிருக்குமா? ஆமா. போனது வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் இது உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் யாத்திரையில பஞ்சர் ஆகி போச்சு உடம்பெல்லாம். க்ஷேத்திரம்னு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த உடம்ப வந்து பாத்தீங்கன்னா முறுக்கி எடுத்து திரும்ப வந்தோம். போதுன்ற அளவுக்கு பார்த்துட்டு கடைசி நாள் கிளம்பி இங்க வந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. புண்ணியமா? ஆமா, தபஸ் பண்ணிருக்கோம். வெறும் க்ஷேத்திரம் தான், போகமே இல்லாம வெறும் க்ஷேத்திராடனமா பண்ணிருக்கோம். ஒரு 10-15 போய் 10 நாள் யாத்திரை பண்ணோம். அப்ப வந்து புண்ணியமா? புண்ணியம். அப்ப புண்ணிய கர்மா கிரெடிட் ஆயிருக்கு. கூட வந்து பாத்தீங்கன்னா வாசனை. நான் ஒவ்வொரு டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போகணும்னு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா அனுபவங்களையும் அப்படியே ஆட்டோபயோகிராஃபி மாதிரி சொல்ல முடியும். எங்க சுவாமி இருக்கு அந்த அனுபவங்கள்லாம்? அப்படின்னா அந்த அனுபவங்கள்லாம் வாசனையா பதிவாயிருக்கு. அப்ப நம்ம சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மாவும் வாசனைகளும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. எங்க கர்மா இருக்கோ அந்த கர்மா பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாசனையோடு இணைந்தது. இதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேர் வாசனையை பத்தி பேசும்போது அது ஏதோ தனின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற கர்மா ஒரு 1.5 மணி நேரம் டெய்லி சுவாத்தியாயம் பண்றோம். இது புண்ணிய கர்மா. அப்போ உட்கார்ந்து பாடம் கேட்கிறோம். டெய்லி வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம யஜ்யம் அப்படின்னு பேரு, ரிஷி யஜ்யம்னு பேரு. அவசியம் ஒருத்தர் பண்ணி ஆகணும் டெய்லி. அப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம். இந்த கீதாவை படிக்கிறது மிகப்பெரிய புண்ணியம். கூடவே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான சம்ஸ்காரமும் உங்களுக்கு என்ன ஆகுது, மெதுவா 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 ஒவ்வொரு சப்தங்களை பத்தின விசாரம் உள்ளுக்குள்ள இருக்கு. புதுசா வந்தவங்க 2-3 பேர்லாம் இப்ப புதுசா வந்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. முதல்ல பேசும்போது அவங்களுக்கு பிரயோகமே தெரியல. ஒரு சப்தங்களும் புரிஞ்சுக்கிறதுலயும் நிறைய கேப் இருந்துச்சு. ஒரு 3 மாசம் 6 மாசத்துலயே அவங்க பேசும்போது பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க பிரயோகப்படுத்துற வார்த்தைகள் புரிதல்ல அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வாசனை டெய்லி ஒன்ன பிராக்டிஸ் பண்ண 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 இந்த சம்ஸ்காரமா வாசனையா பதிவாயிருக்கு. அப்ப கர்மம் வாசனை 2 நாளையும் ஒருத்தன் என்ன பண்ணப்பட்டிருக்கான், கட்ட வைக்கப்பட்டிருக்கான். நீங்க கர்மத்தினால கட்டி வைக்கப்பட்டிருக்கான்னு சொன்னாலும் அங்க இன்க்ளூட் என்ன ஆயிடுது, வாசனையும் சேர்த்துக்கணும். இல்ல வாசனையினால கட்டப்பட்டிருக்கான்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும், உங்களோட கர்மத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். ஏதாவது ஒண்ணு சொன்னா ஒன்ன ஆட் பண்ணிக்கணும். அப்ப போன ஸ்லோகத்துல பிரகிருதி ஸ்வாம் நியோக்ஷியத்தின்ற இடத்துல பிரகிருதிக்கு அர்த்தம் வாசனைன்னு எடுக்கணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேன கர்மனா நிபத்தகன்ற வார்த்தையில கர்மத்தை எடுத்துக்கணும். அப்ப கர்ம வாசனையினால நீ கட்டப்பட்டிருக்க அர்ஜுனா. உன் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா உன் அம்மாட்ட பிறந்தது வந்து சத்திரிய அம்மா அப்பாட்ட பிறந்திருக்க யுத்த வீரனா கர்மா. அதுக்கப்புறம் வாசனை என்னன்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்மத்துல நீ இன்னும் நிஷ்காமம் பண்ணாம வந்திருக்க, உனக்கு காமக்ரோதம் இருக்கு,
ராஜ்யத்தை அடையணுன்ற காமம் இருக்கு, சத்துருக்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரோதம் இருக்கு, அப்ப நீ சும்மா உட்கார முடியாது அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். கர்த்தும் நேச்சசி என் மோகாத், நீ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எந்த மோகத்தினால், என் மோகாத் எத்து மோகாத், எந்த மோகத்தினால் ந இச்சசி கர்த்தும், நான் வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவசோபி தத்து, வசமில்லாமல், அவசோபி அப்படின்னா வசம், அவச அவச அவசன என்ன அர்த்தம், வசமில்லாமல், வசமில்லாமல் நீ என்ன பண்ணுவ, அந்த காரியத்தை செய்வாய், தத்து கரிஷ்யசி, அந்த யுத்தத்தை கண்டிப்பா நீ பண்ணுவ, நீ சும்மா சொல்ற அப்படின்னு பகவானே சொல்ற. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்வபாவஜேன அப்படின்னு அர்த்தம், ஸ்வபாவம். அதுக்கும் 3:33 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம். ஸ்வபாவம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அர்த்தம்னா, முந்தின ஜென்மத்துல நம்ம பண்ண புண்ணிய புண்ணிய பாப்ப கர்மத்தோட வாசனா. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்த்ல நம்ம கூடயே வரும். ஸ்வபாவஜேன என்னது கர்மா, சௌரியாதீனா, சௌரியம் அப்படின்னா வீரம் தீரம். அப்ப முந்தின ஜென்மத்திலேயே அவன் ரொம்ப வீரனா இருந்திருக்கான், ரொம்ப தீரனா இருந்திருப்பான், ஆக்ரோஷமா சண்டை போட்டிருப்பான், அந்த ரஜோகுணத்தோட பதிவு அவனுக்குள்ளார இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சௌரியாதீனா அப்படின்னா சூரத்தன்மை முதலிய குணங்களால் கௌந்தேய, ஏ கௌந்தேயனே, நிபத்தகா, நல்லா நீ கட்டப்பட்டிருக்கின்றாய், நிச்சயேன பத்தகா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியும் பிறக்கும் போதே கர்ம வாசனைகளால் நன்றாக கட்டப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேன ஆத்மீயேன கருமனா, உன்னுடைய கருமம். அதாவது நம்ம திரும்ப திரும்ப யாரையும் பிளேம் பண்ணவே மாட்டோம். நம்மளுடைய நல்லது கெட்டது நம்ம நினைக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடியும் என்ன, நாம் பண்ண கருமா, என்கிட்ட இருக்கிற வாசனை தான். வேற யாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லதையும் கொடுக்க முடியாது, கெட்டதையும் நமக்கு பண்ண முடியாது. நன்றும் தீதும் பிறர் தரவாரா, தத்தம் கருமமே கட்டளைக்கல், நல்லதையும் கெட்டதையும் யாரும் நமக்கு தர முடியாது. நம்ம கருமா, நம்ம வாசனை தான் நமக்கு நல்லதையும் கெட்டதையும் தருது. யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, எல்லாம் நம்மளுடைய கருமா, நம்மளுடைய வாசனை தான் நமக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பகவான் கொடுக்கறதெல்லாம் வேற ஒருத்தருக்கு போகவே முடியாது, கெட்டது நல்லது பண்ணவே முடியாது. அப்ப நம்மளுடைய கரும ஆத்மீயேன கருமனா நிபத்தகா, உன்னுடைய கருமத்தினால் நீ கட்டப்பட்டிருக்கிறாய். அந்தந்த ஜீவராசிகள் அவங்களோட கருமத்தினால கட்டப்பட்டிருக்காங்க. கர்த்தும் ந இச்சசி யத் கரும, எந்த கருமத்தை நீ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கின்றாயோ, எனது மோகாத்து, மோகத்தினால சொல்றியோ. மோகம்னா என்ன சுவாமி, விவேகம் இல்லாத தன்மை, அவிவேகதா, விவேகம் இல்லாமல் நான் இந்த கருமத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிஷ்யசி, கண்டிப்பாக நீ செய்வாய். என்ன செய்வ, அவசக அபி, உன்னுடைய வசமில்லாமல் நீ செய்வாய், வசமில்லாமல் நீ செய்வாய். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைண்ட் அப் பண்ணிட்டு இந்த மொத்தம் திருவண்ணாமலையில ஒரு 10 வருஷம் இருந்து பாடத்தெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், போதும் அப்படின்னு நானா தீர்மானம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணி மொத்தத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் பரிவராஜகமா அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம், கொஞ்சம் பரிவராஜகம் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து ஆத்ம தியானத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போயாச்சு. நான் பார்த்து வைண்ட் அப் பண்ணும்போது ஒரு 6 மாதம் வைண்ட் அப்புக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் ஏதாவது மிச்சம் வச்சுட்டு போறேனா, பார்த்து மிச்சம் இல்லை, இந்த வேலை மிச்சம் இல்லை, இந்த வேலை மிச்சம் இல்லை. அப்போ நான் கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி போனேன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் கமிட்மெண்ட்டே எதுவும் இல்லை இந்த உலகத்தில், என்னோட எந்த கமிட்மெண்ட்டும் யாருக்கும் நான் கடன்பட்டவனா நான் எதுவுமே இல்லை அப்படின்னு 6 மாதம் மெதுவா ஷட் டவுன் பண்ணி பூரணமாக வைண்ட் அப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாசல் எல்லாம் சுற்றினேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் என்ன பண்ணேன், ஒரு காற்று வேலை ஒரு பேப்பர் அடிச்சுட்டு போகிற மாதிரி, ஒரு இலை வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி அப்படியே அதோட போக்குலேயே ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும் அப்படின்னு மெதுவாக போய் மராட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்வதம். அந்த பர்வதத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லேக்,
ஒரு பக்கம் சின்ன ஊர், ரொம்ப சின்ன ஊர், நல்லா க்ஷேத்திரம் அது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காட்டுக்கு நடுவில், ஒரு காட்டுக்கு போகிற வழி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும். காட்டுக்கு மேலே இருக்கிற கோயில், வேற யாரும் வரமாட்டாங்க. எப்போவாவது வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வருவாங்க, பக்தர்கள் ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஏரி கரையில் இருக்கு. அடுத்த கரையில தான் ஊரு, இந்த கரையில ஏரி, பெரிய ஏரி, ரொம்ப பெரிய ஏரி. இந்த இடத்துல பூமிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட கோயில் எப்படி இருக்குன்னு, நல்ல மெடிடேஷன் ரூம் மாதிரி அம்மனோட சந்நிதி. நான் மட்டும் உட்கார முடியும். கீழே இறங்கி படி இறங்கி தான் கீழே போக முடியும். ஒரு ஜீவன் இருக்காரு. ஒரு ஜீவனை நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூட ஒரு ஜீவனை வந்து நீங்க பார்க்கவே முடியாது, யாரும் வரமாட்டாங்க. அருமையான இடம். நல்லா மௌனமா இருந்துகிட்டு நல்லா அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமா என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்லா போயிட்டே இருந்துச்சு. நல்லா போயிட்டே இருக்கு. நான் நினைச்சிட்டேன், ஓகே நம்மளோட இடம் ஸ்திரமாயிடுச்சு, இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சமாதி அபியாசத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு. நல்லா போயிட்டு இருக்கு. ஓங்கார ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக டியூன் ஆகிட்டே இருக்கு. மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். மௌனம், ஓங்கார ஜபம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது வலுக்கட்டாயமா உள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போ 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 போன்னு என்னை தள்ள ஆரம்பிச்சு. நான் யோசிச்சு, என்னடா இது, என்ன போனா எங்க போறது, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையில எனக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லை. அப்ப என்ன யாருக்கு வந்து போன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்றா? என்ன கருமத்தை மிச்சம் வச்சோம் தெரியலையே, என்ன கருமம் தெரியலையே. என் கண்ணுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம் தெரியல. ஸ்தூலமா கர்மத்தை யாருக்கும் நான் பேலன்ஸ் வைக்கல. சூக்ஷ்மமாவும் நான் எதையும் பேலன்ஸ் வைக்கவே இல்லை. எனக்கு புரியவே இல்லை, என்ன மிச்சம் வச்சோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா இதே எரர் வந்து பாத்தீங்கன்னா நான் 2006 ஒரு வாட்டி பண்ணுங்க. பாடம் முடிஞ்சோன்னு, ரிஷிகேஷ்ல இருந்து பாடம் முடிஞ்சோன்னு என்னோட ஆச்சாரியார்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சொன்னார், உனக்கு இதுக்கு மேல படிக்க வேணாம், இந்த மாண்டூக்கிய உபநிஷத்து கொடுத்து நீ போ அப்படின்ட்டு. நான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா பத்ரிநாத்லேயே உத்தரகாசியில் வந்து உட்காந்துட்டு இதே மாதிரி மௌனமாக இருந்துட்டு ஓங்கார அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா செட்டில் ஆகி நல்லா வந்து தபோவன் மகராஜோட கீழே வந்து அடிவாரத்தை நான் இருக்கேன். மேலே தபோவன் மகராஜ், கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். அவரோட அனுகிரகத்தில் ஆனந்தமாக இருந்துகிட்டு இருக்கேன். ஏகாந்தம், நல்ல மௌனம், ஒருவேளை சாப்பாடு, மீதி எல்லாம் மௌனம், பேசாம ஓங்காரத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டு மனநம் பண்ணிக்கிட்டு மாண்டூக்கியத்தை இருக்கேன். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு உள்ளுக்குள்ளார இருந்து போ கீழே போ. ஃபர்ஸ்ட் டைம் போனா நான் எங்க போறது, எனக்கு என்ன வேலை இருக்கு, எங்க போறது, சவுத் இந்தியா போ. சவுத் இந்தியாவுக்கு நான் எதுக்கு போகணும், நான் உத்தரகாசியில இருக்கேன், நான் எதுக்கு சவுத் இந்தியா போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து பார்த்தேன். உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னால உட்கார முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாய் என்னை ஃபோர்ஸபிளா வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா வந்தேன். எங்க எனக்கு என்ன தெரியும், சன்னியாசிக்கு என்ன வேலை, நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன வேலை, க்ஷேத்திராடனம் தான். அப்படியே க்ஷேத்திராடனம் பண்ணி என்ன எய்மே இல்லை. ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியவே தெரியாது, எந்த சங்கல்பமும் இல்லை. அப்ப நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணி க்ஷேத்திராடனம் பண்ணி மெதுவா தமிழ்நாடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்படியே மெதுவா போய் நான் அது போக்குலயே போகட்டும்னு விட்டேன். என்னென்ன தோணுதோ அந்த க்ஷணத்தை என்ன தோணுதோ அதான். இப்படி தோணி வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா அஜ்மீர் வரைக்கும் போயிட்டேன். எங்க சவுத் இந்தியா வந்துட்டு திரும்ப வந்து ராஜஸ்தான் அஜ்மீர் வரைக்கும் காயத்ரி மந்திர் வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா குஜராத்துக்கு போய் சப்த சரோவர் போனேன். சப்த சரோவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி சொன்னார், நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பிளேஸ் இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நர்மதா கரை தான் உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ், அங்க போங்க சுவாமி அப்படின்னு அவர் வந்து கைட் பண்ணார், ஒரு வைஷ்ணவ சாமி. அங்க போனோம்னா நர்மதா போனோம்னா எனக்கு ஏற்கனவே ஒரு சாமி வந்து சொல்லியிருக்கார், நர்மதா பத்தி ரொம்ப எலாபரேட்டா சொல்லியிருக்காரு. எனக்கு நர்மதா மேல ஒரு காதல் உண்டு எப்பவுமே. நேரா ட்ரெயினை பிடிச்சி நான் என்ன பண்ணேன், நேரா ட்ரெயினை பிடிச்சி குஜராத்தில் இருக்கிற வடோதரா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரத் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து இறங்கினேன். வடோதரால இருந்து இந்த இப்போ ஒரு ஸ்டாச்சு இருக்குல்ல, இது யூனிட்டி ஸ்டாச்சு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன் நான். அப்பெல்லாம் இதெல்லாம் இல்லை, ரொம்ப கிராமம் அது. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தவனை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சுவாமி வந்து அங்க இருந்தவர், சுவாமி உங்களுக்கு நிறைய இடம் இருக்கு சுவாமி, நீங்க தபஸ் பண்றதுக்கு அருமையான இடங்கள், அங்க பாருங்க, அங்க ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு குகை மாதிரி இருக்கு, ஒரு சின்ன ஆத்தங்கரையில இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஒரு 5 கிலோமீட்டர்லயே ஒரு 10 இடத்துக்கிட்ட இருக்கு. நீங்க போய் அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல நீங்க தங்குறேன்னு சொல்லுங்க, தங்கிக்கிங்க.
உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து சேர்ந்துடும். நீங்க பாட்டுக்கு இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ ஒரு சாமி சொன்னார், என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க பக்கத்துல சாமி ஏன் உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க டக்குன்னு? இங்க பக்கத்துல இருக்கிறத காட்டிலும் உங்களுக்கு அவ்வளவு இடம் வந்து நல்ல இடங்கள் வந்து நர்மதால இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பரிக்கிரமா போங்களேன், ஒரு சுத்தி வந்துருங்க, மொத்தமா நர்மதைய வளம் வந்துருங்க, பரிக்கிரமா வந்துருங்க. வந்துட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க உட்காருதுன்னு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்களேன். இப்ப எதுக்கு டிசைட் பண்றீங்க அப்படின்னு அடுத்த வார்த்தை சொன்னேன். எனக்கு அப்பதான் டிசைட் பண்ணணும், சரி நம்ம பரிக்கிரமா ஆரம்பிச்சிடலாமே அப்படின்ட்டு மறுநாளுக்கு மறுநாள் 2வது நாள் ஹோலி பண்டிகை வருது. 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திரையோதசி தெரியுது, நாம வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு ஆரம்பிக்கிறேன், ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். 2 நாளுக்கு முன்னாடி டிசைட் ஆகுது. நான் நைட்டு படுத்திருக்கும் போது தான் தெரிஞ்சது, ஏன் இங்க வந்தோம், உத்தரகாசியில இருந்து இங்க என்னை வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா என்னை இழுத்துக்கிட்டு வந்தது என்னது, க்ஷேத்ராடனம் பண்ண வச்சிருக்கு, அதுக்கப்புறம் நதிக்கரைக்கு வர வச்சது, எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது. நான் ஆரம்பிக்கிறது 2006ல, நான் வந்து பாத்தீங்கன்னா 2003ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ரொம்ப க்ளோசஸ்ட் சுவாமி ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கதையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார் எங்க சாதுக்கள் மத்தியில. அந்த கதையெல்லாம் கேட்க 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 எனக்குள்ளார என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது நான் எங்கேயாவது உட்கார்றதுக்கு முன்னாடி நான் வந்து நர்மதாவை பரிக்கிரமம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு நான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒரு திருடமான ஒரு சங்கல்பத்தை நான் வந்து என்ன பண்ணேன். நான் சவுத் இந்தியா போய் எங்கேயாவது இருக்க போறேன் அப்படின்னா நர்மதாவை பார்த்துட்டு தான் இதுக்கு போய் உட்கார போறேன், சவுத் இந்தியால போய் உட்கார போறேன் அப்படின்னு முடிவு பண்ணேன். எனக்கு அன்னைக்கு ராத்திரியில தோணுச்சு, ஆமாங்க நம்ம 2003க்கு ஒரு சங்கல்பம் பண்ணமே, அந்த சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாருங்க அப்படின்னு. எனக்கு எங்கெங்க போறதுன்னு தெரியாம நான் அங்கங்க செட்டில் ஆக வேண்டியவன் அங்கங்க வந்து நிக்கிறேன். இப்ப பின்னாடி எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சுவாமி சொன்ன அதோட வாசனைகள் வந்து அவரோட வாசனைய எனக்குள்ளார திணிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா பரிக்கிரமம் முடிச்சுட்டு திருவண்ணாமலையில வந்து உட்கார்ந்த, எந்த விக்ரமும் இல்லை, ஏன்னா சங்கல்பம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுனால நல்லா சுவாத்தியாயத்திலே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்ப திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு திரும்ப செகண்ட் டைம் வரேன். இப்ப எனக்கு கேள்வி வருது, மகாராஷ்டிரால இருந்து திரும்ப எதுக்காக கூப்பிட்டு வரணும் அப்படின்னு இங்க வந்தோன்னே இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல பிரபாவத்தோட போகும். அப்ப நமக்கு தெரியவே தெரியாது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளார நம்ம என்னெல்லாம் மிச்சம் சொச்சம் சங்கல்பங்கள் மிச்சம் இருக்குன்னு தெரியாது. சங்கல்பங்கள்னு சொல்லலாம், வாசனைகள் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தத்துல இருக்கும் போது வாசனை, அது புத்திக்கு வரும்போது ஸ்மிருதி. அப்ப அந்த ஸ்மிருதியும் அந்த வாசனைன்ற சம்ஸ்காரமும் ஒரே விஷயம்தான். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில வரும். வெளியில நம்ம ஸ்மிருதிக்கு வந்தோன்னே அது என்ன ஆகுது, சங்கல்பமா பரிணமிக்குது. சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு ஆலோசனையா வந்து ஆலோசனை நமக்கு காரியத்துல ஈடுபடுத்துது. அப்போ ஒரு காரியத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும், ஒரு காரியத்துக்கு பின்னாடி ஆலோசனை பண்றோம். நம்ம இந்த காரியத்தையும் எப்படி பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு மனசுல ஒரு ஆலோசனை போகும். ஆலோசனை வந்து பாத்தீங்கன்னா மனசுல நடக்கும். ஆலோசனை நடக்குதுனாவே அதுக்கு முன்னாடி என்னன்னா புத்தியில ஒரு சங்கல்பம் உண்டாயிருக்கணும். சங்கல்பம் உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா ஸ்மிருதிக்கு வந்திருக்கணும். ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வரும் அப்படின்னா, சித்தத்துல இருக்கிற வாசனைகள்ல இருந்து வரும். அப்ப வாசனையில இருந்து நினைவுன்ற ஸ்மிருதி, ஸ்மிருதிக்கு வந்த மாத்திரத்துல அதை சங்கல்பிக்கிறோம், அதை வேணும், அதை செய்யணும் அப்படின்னு. அதை எப்படி செய்யணும்னு ஆலோசனை பண்றோம் மனசுல. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த உடம்புல இந்திரியங்களால. ஒரு கர்மா நடக்குது. ஒரு கர்மா நடந்த மாத்திரத்துல திரும்ப அந்த கர்மா என்ன ஆகும், புண்ணிய பாப்பமா ஸ்டோர் ஆகும். அந்த கர்மால இருந்து நம்ம பண்ணக்கூடிய அதுல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பதிவா அந்த கர்மத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்றதோட எல்லா டீட்டெயிலும் திரும்ப சித்தத்துல போய் வாசனையா பதிவாயிடும். திரும்ப அது என்ன பண்ணும், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதிக்கு வரும். ஸ்மிருதி சங்கல்பமாகும், சங்கல்பம் ஆலோசனையாகும், ஆலோசனம் திரும்ப வந்து கர்மத்தை தூண்டும். அப்போ நமக்கு நல்லா தெரியணும், கர்மத்தையும் வாசனையும் என்ன பண்ணாதீங்க, பிரிக்காதீங்க. அப்ப நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் நம்மளோட பூர்வ வாசனைகள் இருக்கு. பூர்வ வாசனைகளால இப்ப ஒரு புது கர்மத்தை பண்றோம், இந்த கர்மமும் என்ன பண்ணும், வாசனையா உள்ள போய் ஸ்டோர் ஆயிடும்.
அப்போ வாசனை கருமம் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சது, ஒரு காயினோட 2 பாகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, நீ கண்டிப்பா கருமத்தை பண்ணுவ. எப்படி? அவசக. அவசக அப்படின்னா வசமில்லாமல் நீ கருமத்தை செய்வாய். எப்படி வசமில்லாமல் அர்த்தம்? பரவசக ஏவ தத்து கரும. அந்த கருமத்தை நீ பரவசமாகவே ஆகி, பரவசம்னா இன்னொருத்தருக்கு வசப்பட்டு, இன்னொருத்தர் யாரு? வாசனை. உன்னுடைய வாசனையும் உன்னுடைய கருமமும் அதுக்கு வசப்பட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா செய்வாய் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி இந்த வாசனையை மீறி யாரும் போக முடியாதா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது இந்த வாசனையை பத்தி டீட்டெயிலா தெரியணும்னா 3:33 இருந்து 3:39 வரைக்கும் இருக்க ஸ்லோகங்கள் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா 3rd சாப்டரோட வியாக்கியானம் எல்லாமே இருக்கு. அதுல டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். இல்ல அப்படின்னா இப்ப நேத்து கிளாஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாசனையை பத்தி தான் ஜீவன் முக்தி விவேகத்திலையும் போயிட்டு இருக்கு. அப்ப நேத்து கிளாஸ்லயே எடுத்து ஒரு 2-3 கிளாஸ் வரிசையா கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேயும் நம்ம வாசனையை பத்தி சொல்லியிருக்கோம். வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வசம் இல்லாமல் டே டு லைஃப்ல ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு காலையில் நான் யோசனையே பண்ணாம தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு பிளாக் காஃபி போட்டேன். பின்பக்கம் ஏதாவது யோசனை இருந்துச்சு அப்படின்னா யோசனை இல்லை. ரொட்டீனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். ரொட்டீன் ரெகுலரா பண்றது. இப்ப கிளாஸ் முடிச்சோன்னு ரெகுலரா கோயிலுக்கு போவேன். ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து ரிப்பீட் பண்றோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்தூல வாசனை அப்படின்னு பேர். என்ன வாசனை? ஸ்தூல வாசனை. எந்த ஒரு யோசிப்பும் இல்லாம, யாரும் சொல்லாம நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டே டு லைஃப்ல ஒரே மாதிரி கர்மத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம பண்ற கர்மா ஸ்தூல கர்மா, வெளியில பண்ணக்கூடிய ஸ்தூல விஷயங்கள், இதுக்கு பேரு ஸ்தூல வாசனை காரணம். அந்த ஸ்தூல வாசனைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உதார வாசனை அப்படின்னு பேரு. ஸ்தூல வாசனைன்னு சொல்லலாம், இல்லைன்னா உதார, டெக்னிக்கலா உதார வாசனை யோக சூத்திரத்துப்படி. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், வெளியில ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். நம்மள வெளியில நல்லா ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோம். நான் ரொம்ப யோக்கியன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணுவேன். ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்கடையே ஓடிட்டு இருக்கும். ஒரு ரொம்ப ஒரு தேவையில்லாத அன்வான்டான சிந்தனைலாம் இருக்கும். ஆனா வெளியில சொல்ல மாட்டோம். அப்ப சொல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக சொல்லுவாங்க எல்லாருமே. இப்ப டெலிபோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீ எல்லாம் என்னெல்லாம் பார்த்துருக்க, வீடியோ பார்த்துருக்கியா, ஆடியோ பார்த்துருக்கியா, டான்ஸ் பார்த்துருக்கியா, ஆட்டம் பாட்டம் பார்த்துருக்கியா, உன்னோட கால் ஹிஸ்டரியை பார்த்தா தெரிஞ்சிடும், உன்னோட சர்ச்சிங் ஹிஸ்டரியை பார்த்தா தெரிஞ்சிடும் உன்னோடது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளார ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், வெளியில ஒரு பர்சனாலிட்டியை நம்ம ஆக்ட் பண்ணுவோம். அப்ப உள்ளுக்குள்ளார இருக்கிற பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மறைச்சு வெளியில ஒரு பர்சனாலிட்டியை நம்ம காட்டுவோம். அப்ப உள்ளுக்குள்ளார தெரியாத ஒரு பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதுக்கு பேரு விச்சின்ன வாசனா அப்படின்னு பேரு. ஒண்ணு மறைஞ்சி ஒண்ணு வெளிப்படும். சூரிய பிரகாசம் வெளிப்படும், ஆனா அந்த இடத்துல சந்திரன நட்சத்திரங்களும் இருக்கும். இப்ப காலையில சூரிய பிரகாசத்துல சந்திரன் நட்சத்திரம் இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா நம்மளுடைய பர்சனாலிட்டி. வெளியில ஒரு பர்சனாலிட்டி சூரியன் மாதிரி, ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு பர்சனாலிட்டி சந்திரன் நட்சத்திரம் மாதிரி வெளியில தெரியாம இருக்கும். இதுக்கு பேர் என்ன பேரு? சூக்ஷ்ம வாசனா அப்படின்னு பேர். ஸ்தூலம் சூக்ஷ்ம. ஸ்தூல வாசனைக்கு பேர் உதார வாசனா, சூக்ஷ்ம வாசனைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விச்சின்ன வாசனா. இந்த 2 வாசனைகள் இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒர்க் அவுட் பண்ண போறோம். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்காமிய கருமத்தினாலையும் நல்ல சாதுக்களோட சங்கத்திலையும் பிரவருத்தியில இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப வாசனை பிரவருத்திலே போயிட்டு இருக்கும். அப்ப நிவர்த்தியில இருக்கக்கூடிய நல்ல சாதுக்களோட சகவாசத்தை வச்சுக்கிட்டு நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தை நல்லா அபியாசம் பண்ணிக்கிட்டு நீண்ட காலம் சாது சங்கம், அதுக்கப்புறம் சாது சங்கத்தை பண்ணிக்கிட்டே சாஸ்திர சுவாத்தியாயத்தை வந்து தொடர்ந்து தத்துவ விசாரத்தை பண்ணிக்கிட்டு கூட பிரணவ தியானத்தை வச்சுக்கிட்டு பிரணவ ஜபத்தை வச்சுக்கிட்டு கூட பிராணாயாமத்தை வச்சுக்கிட்டு நீண்ட காலம் அபியாசம் பண்ணும் போது இந்த ஸ்தூல வாசனைகளும் சூக்ஷ்ம வாசனைகளும் மெதுவா 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 என்ன ஆயிடும்? மெலிஞ்சு போய் எந்த ஒரு காரியமா பரிணமிக்காம போய்விடும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா வாசனை இருக்கு ஆனா காரியமா பரிணமிக்காது. ஒரு வாசனை வரும், அந்த வாசனையோட காலம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷண நேரம் இருந்துட்டு போயிடும். இப்ப எனக்கு ஏதாவது வாசனை இருக்குமா, சன்னியாசியாச்சு சுவாமி அப்படின்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனை வந்துச்சுன்னா 1 மணி நேரம் இருக்கும். இதே வந்து நான் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசுல இருந்த வாசனை ஒரு நாள் 1 வாரம்லாம் வாசனை வந்து படுத்தும்.
அதுக்கப்புறம் மெதுவா 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 க்ஷீணமாயி வாசனையோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இருக்கும். அதுக்கப்புறம் 10 மணி நேரம் இருக்கும், 5 மணி நேரம் இருக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாசனை வந்த மாத்திரத்திலேயே டும் டக் இமீடியட்டா எரேஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். அதனால பாதிக்கப்படவே மாட்டோம். அப்ப தீர்க்க கால அபியாசத்தினால உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? வாசனைகள், ஸ்தூல வாசனையையும் சூக்ஷ்ம வாசனையை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான விஷயத்தையும் பண்ணும்போது அது தனுவாசனையா மாறிவிடும். தனுவாசனையா மாறிடுச்சு அப்படின்னா டாபர்மேன் நாய் வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதத்தை போட்டு போட்டு டாபர்மேன் நாயை வந்து பாத்தீங்கன்னா லீன் ஆக்கிட்டீங்க அப்படின்னா சும்மா அப்படின்னா அப்படியே அப்படியே ஓன்னு கத்திட்டு உட்கார்ற மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும்? எதுவும் ஆக்ட் பண்ணாம, நமக்கு எதிராக எதுவும் பண்ணாம அப்படியே அடங்கி ஒடுங்கி இருக்கும். அப்படி நம்ம பண்ணல அப்படின்னா எந்த வாசனை வந்து நம்ம அது வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகுது அப்படின்னா டாபர்மேன் மாதிரி ஃபீடிங் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா மட்டனை வந்து பாத்தீங்க அப்படின்னா டாபர்மேனுக்கு வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் மட்டன் கொடுத்து 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 அதை வந்து பாத்தீங்கன்னா போஷாக்கு பண்ணி வச்சிருக்கோம். அது வல்லுன்னு நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா கடிக்க வருது அப்படின்னா என்ன காரணம்? அப்படின்னா அதுக்கு ஃபீடிங் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்ப ஃபீடிங் பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம வசத்துக்கு அந்த நாய் வர்றதில்ல, நாயோட வசத்துக்கு நம்ம இருக்கோம். வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா எங்க தெருவில் ஒருத்தர் கூட்டு போவார். பெரிய கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு அந்த நாய். ஜெர்மன் ஷெப்பர்டா இல்ல வந்து பாத்தீங்கன்னா டாபர்மேனான்னு தெரியல, என்ன பிரீடுன்னே தெரியல. அது என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு, இவ்வளவு பெருசு. மனுஷனுக்கு முக்காலவு மனுஷனுக்கு இருக்கு. அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் வாக்கிங் யார் கூட்டு போறா, இந்த நாயை இவர் வாக்கிங் கூட்டு போறாரா இல்ல நாய் இவரை வாக்கிங் கூட்டு போகுதான்னு தெரியாது. ஏன்னா நாய் ஃப்ரண்ட்ல இழுத்துக்கிட்டு போகும், இவர் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம போவார். இதுக்கு என்ன பேரு? பரவசம்னு பேரு. இவரோட வசத்துல அந்த நாய் இல்லாம நாயோட வசத்துக்கு இவர் ஆயிட்டார். அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ற கருமாக்கள் எல்லாமே நம்ம வசத்துல இருந்துகிட்டு டோன்ட் டூஸ் எல்லாத்தையும் இஷ்டப்பட்டபடி நம்மளால பண்ண முடியறது இல்ல. நம்மள பின்னாடி இருந்து யாரோ ஆப்ரேட் பண்றாங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இது எது? பரவசமாயி. அப்போ நீங்க பரவசமாகிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கல்பங்கள் நிறைய வச்சிருக்கீங்க. நான் தான் வந்து சொன்ன உத்தரகாசி போனவன் திரும்ப வந்திருக்கவே கூடாது. இப்ப திரும்ப மகாராஷ்டிரால போனவன் இமயஸ் போன வந்திருக்கவே கூடாது. சங்கல்பங்களை மிச்சம் வச்சிருந்தோம் அப்படின்னா, வாசனைகளை மிச்சம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது உங்களை திரும்ப இழுத்துக்கிட்டு வந்து அது காரியத்தை பண்ண வைக்கும். அப்ப வந்து வலுக்கட்டாயமா சுவசம் இல்லாம பரவசமாயி நம்ம காரியத்தை பண்ணுவோம். மனசுல வச்சுங்க. இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வாசனாட்சயத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீர்க்க காலம் வாசனாட்சயத்தை அப்ளை பண்ணலாம். வாசனாட்சயம் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேச்சர் உங்களை என்ன பண்ணும்? ஈடுபடுத்த வைக்கும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு முக்கியமான விஷயத்துக்கு 61வது ஸ்லோகம். இந்த மொத்த கீதையிலையும் முக்கியமான ஸ்லோகம் இது. நிறைய முறை ரிப்பீட்டேஷன் பண்றது. இப்ப நம்ம கேள்வி கேட்டீங்க, என்ன யாரு ஆப்ரேட் பண்றா? கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக கேனேஷிதம் வாச்சமிமாம் வதந்தி கேனிஷிதம் சக்ஷுஸ்ரோத்திரம் கவுதேவோ யுனக்தி. கேனோபனிஷத்துல முதல் மந்திரம் சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக. இந்த மனதானது யாருடைய ஆக்ஞையினால, எவருடைய கட்டளையினால ஏவப்பட்டதாக இந்த காரியங்களை சிந்திக்க வேண்டிய சிந்தனைகளை செய்கின்றது. இந்த மனசு எதனால சிந்திக்குது? இந்த பிராணன் சுவாசிக்கிறேனே, நான் நினைச்சா நிப்பாட்ட முடியுதா? நிப்பாட்டுங்க பார்க்கலாம். பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுங்க. வேணுங்கும் போது சுவாசிங்க, வேணுங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டுங்க. முடியுதா? முடியல. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்காரா? யாரோ ஒரு தேவன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார உட்கார்ந்துகிட்டு இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றான். அது யாரு? அதே மாதிரி இந்த கண்களை வந்து பாத்தீங்கன்னா பாரு, கேளு, சப்தங்களை கேளுன்னு காதையும் கண்களை வந்து ரூபங்களை பாருன்னும் உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு யாரோ ஒரு தேவன் வந்து பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு தேவன், யாருன்னு தெரியல, கண்ணுக்கு தெரியல, யாரோ ஒரு தேவன் வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றான். யாரு அவன் அப்படின்னு கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனகா அப்படின்னு கேனோபனிஷத்துல முதல் மந்திரமே இந்த விஷயத்தை பத்தி கேள்வி கேட்டோன்னே நம்ம ஆர்டரா சொல்றோம். முதல் அப்படின்னு கேட்டா யாராவது மோகத்தினால நான் பண்றேன் அப்படின்னா தலையில நான் நீ பண்ற 10 நிமிஷம் 5 நிமிஷம் மூச்சை நிப்பாட்டு பார்க்கலாம். 5 நிமிஷம் மூச்சை நிப்பாட்ட முடியல, முடியாது இல்ல. அப்ப என்னது நீ பண்றேன்னு
போட்ட ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள போட்ட ஃபுட்டை நீ டைஜஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கண்ணை எமைக்காம இருப்பாக்கலாம், எவ்வளோ நேரம் எமைக்காம இருக்க முடியும்? எமைக்காம இருக்க முடியல. அப்போ என்ன கர்த்தத்துவத்தோட நான் பண்றேன்னு உனக்கு அகங்காரம். அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் பிடிச்சவன் எல்லாமே குருடன் அர்த்தம். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன, புத்தியே இல்லை, எரும மாடு, கல்லு, ஜடம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் விவேக புத்தி வந்தாவே தெரிஞ்சிடும் நான் செய்யவில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க மோகத்துல இருந்தீங்கன்னா நான் பண்றேன்றது வரும். அர்ஜுனனுக்கு அதை தான் வான் பண்றார். அப்போ என்ன யாரு ஆப்ரேட் பண்றா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆப்ரேட் பண்றது பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வாசனைகள் தான் நம்மளை ஏவுகின்றன அப்படின்னு 59வது ஸ்லோகத்துல சொல்ற இதுதான் சாஸ்திர சித்தாந்தம். நம்மளை எல்லாத்தையும் இயக்கிறது வாசனை. 2வது ஸ்டெப் 60வது ஸ்லோகத்துக்கு போனீங்க அப்படின்னா என்னை இயக்கிறது எல்லாரும் எது அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்மா தான் என்னை வந்து பண்ண வைக்குது. பிராரப்தம் அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்ப பிராரப்தம் அப்படின்றது முந்தின ஜென்மங்கள்ல பண்ண கர்மா இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை கொடுத்து என்னால வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு தெரியல, ஏன் கல்யாணம் ஆச்சு, கொஞ்சம் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போகணும்னு இப்படி திரும்பி நிக்கிறதுக்குள்ளார வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணாங்க, கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆச்சு அப்படின்னு திரும்பி நின்று இப்படி பாக்குறதுக்குள்ளார ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க வந்து நிக்குது முன்னாடி. என்னப்பா இது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளார அதுங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தா 25 வருஷம் ஓடி போச்சு. என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்குள்ளாரையே டும் 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 டும்னு எல்லாத்துக்கும் முடிஞ்சு போச்சு. பாரு, ஏன்னா 25 வருஷம் இப்படி ஓடி போச்சுன்னு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இப்படி திரும்பி இப்படி பாக்குறதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா காலம் ஓடிடுது. நம்ம கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். திரும்பி பாக்குறதுக்குள்ளார காலம் இல்லை. யாரு பண்ண வைக்கிறா அப்படின்னா உங்களுடைய பிராரப்த கர்மா உங்களை வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் செய்ய வச்சிருக்கு. முதல்ல பிரகிருதின்ற வாசனை, 2வது கர்மம். இப்ப கேள்வி வருது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது கர்மமா இருந்தாலும் கர்மமும் ஜடம் வாசனையும் ஜடம். மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மமும் ஜடம் வாசனையும் ஜடம். அப்ப கர்ம வாசனைகள் ஜடமா இருந்துச்சு அப்படின்னா அதுல யாரு ஒர்க் அவுட் பண்றா அப்படின்னு கேட்கும் போது முக்கியமானது வாசனைகளும் கர்மமும் பிரகிருதின்றதும் வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் முக்கியமானது பின்னாடி ஒரு ஆள் இருக்கா. என்ன ஆள் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மந்திரம் சொல்லுது, மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து அடுத்த உபனிஷத்து நம்ம கீதா முடிச்சோன்னு அதான் பார்க்க போறோம். முக்கியமான மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 4வது அத்தியாயம் 10வது மந்திரம். 4:10 வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. பிரகிருதின்னு நம்ம எதை சொல்றோமோ அப்ப அந்த பிரகிருதியை மாயா என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப என்ன பண்ணலாம்? பிரகிருதின்னு சொல்லலாம், மாயான்னு சொல்லலாம், அவித்யான்னு சொல்லலாம், அவ்யாக்கிருத்தம்னு சொல்லலாம், அவ்யக்தம்னு சொல்லலாம். அப்புறம் இப்ப 3:33 படி பாத்தீங்கன்னா வாசனான்னு சொல்லலாம். அப்ப இத்தனை விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இந்த பிரகிருதியை தான் மாயா என்று அறிந்து கொள்வாயாக. அது தன்னால இயங்குமா சாமி? ஒரு மாயா தன்னால இயங்குமானா? இல்ல. மாயினம் து மகேஸ்வரம். இந்த மாயையை உடையவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ரேட் பண்ண ஒரு ஜடத்தை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு சேத்தன தத்துவம் தேவை. அந்த சேத்தன தத்துவம் யார் அப்படின்னா ஈஸ்வரன். மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். அந்த மகேஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாவி அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப மாயா தன்னிச்சையா சுதந்திரமா எந்த காரியத்தையும் பண்ணாது. பின்னாடி சுவாமி இருக்கார். சரி, இந்த சுவாமி எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தனியா வச்சிருங்க. சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய மாயையினால என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா இந்த மொத்த ஜகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மோகிக்க வச்சிருக்கார். நம்ம எல்லாம் இந்த மாயைக்குள்ளார மாட்டிக்கிட்டு தஸ்ய அவயவ பூத்தேஷு பூத்தஸ்து பூத்தைஸ்து. அதனுடைய அந்த மாயையோட அவயவங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். இந்த 3 குணங்கள் இருக்கு, சத்வ ரஜஸ் தமஸ். இந்த 3 குணங்களால் இந்த மாயாவோட அவயவம், இந்த 3 குணங்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாப்தம் சர்வமிதம் ஜகத்து. இந்த மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லலாம், சர்வம் மாயா மயம்னு சொல்லலாம். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா மாயினால் வியாபிக்கப்பட்டது. மாயா மயம் இதம் சர்வம். இந்த மொத்தமும் மாயாமயம்னு சொல்லலாம்.
இல்ல அப்படின்னா சர்வம் வாசனாமயம் இதம் ஜெகத், வாசனாமயம் இதம் ஜெகத், இது மொத்தமும் வாசனாமயம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வாசனைனாலும் மாயையினாலும் திரிகுணாத்மக மாயானாலும் இல்ல வாசனைனாலும் ரெண்டு ஒண்ணு. இதம் சர்வம் வாசனாமயம், இதம் சர்வம் வாசனாமயம், இது மொத்தமும் வாசனாமயம். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே. நம்ம சொல்றோம்ல, வாசனாத் வாசுதேவஸ்ய வாசனாத் வாசிதம் புவனத்ரயம். இந்த வாசுதேவனுடைய பிரம்மத்தினுடைய பரமேஸ்வரனுடைய வாசனையினால் புவனத்திரயம் வாசிதம், மூன்று புவனங்களும் வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு. எல்லாம் ஒரு மாயையினால மயங்கி போய் கிடக்கிறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மாயாவி தெரியல, சுவாமியை நம்ம பாக்குறதே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு மயங்கி போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா போதையில தான் இருக்கும். எல்லாரும் அனாதி காலத்துல இருந்து என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசித்தம் புவனத்திரயம், சாமியோட வாசனையினால எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்தமும் இந்த மறைச்சிருக்கு அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்லுது. இத அப்ப என்ன சுவாமி கடந்தே போக முடியாத சுவாமி, இந்த மாயையை கடந்தே போக முடியாத அப்படின்னா முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 7:14 7:15. 7:14 வந்து சொல்றார், தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா. என்னுடைய மாயா தெய்வீ மாயா, தேவனுடைய மாயா தெய்வீ மாயா. யாரு தேவன்? சுவாமி தான். என்னுடைய மாயை குணமயி, குணமயின்னு அர்த்தம் மூன்று குணம், திரிகுணாத்மிகம், சத்வரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களை அவயவமா கொண்ட திரிகுணாத்மகா மாயா தான் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா. அந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாயா தெய்வீகேஷா குணமயி மம மாயான்ட்டார். சுவாமியோட மாயா அபின்ன சக்தி, சுவாமியோட பிரகாசம் சைத்தன்யத்துக்கு கூடயே அந்த ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். தீபத்துக்கு கீழே இருக்கிற கருப்பு ஷேடோ மாதிரி தீபம் பிரகாசம் தான், ஆனா தீபத்துக்கு கீழே இருக்கிற ஷேடோ கருப்பா இருக்கும். அதே மாதிரி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம், ஆனா அவருக்கு கீழே இருக்கிற மாயா ஜடம், சேத்தனம் இல்லை ஜடம். அப்ப அந்த ஜடமா இருக்கக்கூடிய அந்த மாயா தான் அதை கடக்க முடியுமா அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தையும் சுவாமி மாயையை வச்சு மயங்க வச்சுக்கிட்டு இருக்கார். மாயாவி இந்த கிருஷ்ணன் இருக்கானே எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மயங்க வச்சிருக்கான். அந்த புல்லாங்குழல் ஊதி மயக்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா மாயையை வச்சு மயக்கிறது தான். மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா மயங்கி கிடக்குது. மாயையை கடந்து போக முடியுமா? கடந்து போக முடியாது சுவாமி. மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை கடந்து செல்வதற்கு அரிதானது. அப்ப கடந்து செல்வதற்கு அரிதானதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. என்னையே யாரு சரணாகதி பண்றாங்களோ புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ நான் தவிக்கிறேன் சுவாமி, என்னுடைய மனசு என்ன படுத்துது சுவாமி, என்னோட தேகம் என்ன படுத்துது, என்னுடைய தேகம் படுத்துதுன்னா அது கர்மா, என்னுடைய மனசு படுத்துது அப்படின்னா வாசனா. அப்ப நம்ம கர்மத்தினாலையும் வாசனையினாலும் படுத்துது, நம்மள கர்மமும் வாசனைகளும் படுத்துது. இந்த கர்ம வாசனைகள் என்னது? மாயாமயம். அப்ப நம்ம எல்லாம் கர்ம வாசனைகளால மாயையினால வந்து பாத்தீங்கன்னா துக்கப்பட்டு இருக்கோம். என்ன சாமி பண்றது அப்படின்னா மாமேவையே பிரபத்யந்தே, என்னையே யார் சரணாகதி பண்றாங்களோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாம் மாயாம் தரந்திதே, இந்த மாயையை கடந்து செல்கிறார்கள். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மமும் வாசனையும் ஜடம். அதனால இந்த ரெண்டுத்த கடந்து போகணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னா ஈஸ்வரன் மட்டும்தான். மாயாவிய பிடிச்சாதான் மாயாவை கடந்து போக முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். அப்ப அந்த ஈஸ்வரன் எங்க சுவாமி இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா 13:22 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. 13:22 வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன்லாம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அறிவு விஸ்தாரமாகும். இந்த சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரமாகணும். இல்லைன்னா லிமிட்ல இருந்துகிட்டு ஸ்லோகத்தோட அர்த்தம் மட்டும் தெரிஞ்சதுன்னா சிரவணம் தான், மனனம் நடக்காது. ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கும் போது 10:20, அதுக்கப்புறம் 13:2, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13:22 வரிசையா ஸ்லோகங்கள் இருக்கு. 10:20 சொல்லும் போது சொல்றார், அகமாத்மா குடா கேஷக சர்வபூத ஆசயஸ்திதா. அந்த ஈஸ்வரனை சரணாகதி பண்ணணும் அப்படின்னா எப்படி சரணாகதி பண்றது?
கேள்வி வருதுல்ல, எங்க இருக்காரு இருந்தால்? அவர் கண்ணுக்கே தெரியாம சிலையா இருக்காரா? அவர் கண்ணுக்கே தெரியலையா அப்படின்னா, இல்லப்பா, அகமாத்மா குடாகேஷ. அர்ஜுனா, நான் வந்து பாத்தீங்கன்னா அகம் ஆத்மாவா இருக்கேன். எங்க? சர்வபூத ஆசயஸ்தித, எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலையும், எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். ஹிருதயத்துல இருக்கேன். அப்ப சுவாமியை சரணாகதி பண்ணணும் அப்படின்னா வெளியில போய்லாம் சரணாகதி பண்ண முடியாது. ஹிருதயத்துல இருக்கிற சுவாமியை தான் சரணாகதி பண்ணணும். ஹிருதயத்துல சுவாமி தான் நான் 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 ஆத்மாவா இருக்கார். நான் ஒன்னு சொல்றேனே, அந்த நானே சுவாமி தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகம் ஆதிச்ச மத்தியம் ச, ரொம்ப தெளிவா சொல்ற 10:20. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதி, நான் தான் இந்த ஜெகத்துக்கெல்லாம் மத்தியமம், நான் தான் இந்த ஜெகத்துக்கெல்லாம் பூத்தானாம் அந்த ஏவச்ச, எல்லா ஜீவராசிகளுக்கும் முடிவாகவும் நான் தான் இருக்கேன். நம்ம டெய்லி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்கினேன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நான் சுகஸ்வரூபமா இருக்கல்ல, அவர் தான் சுவாமி, அவர் தான் ஆதி காரணம். அங்கிருந்து தான் நம்ம இந்த காலையில வேக்கப் ஆகும்போது இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாச்சு. இப்பவும் எங்க இருக்கும்? இந்த மொத்த ஜெகத்து எங்க இருக்கு? நான் அப்படின்ற தத்துவத்துக்கு மேலதான் இந்த ஜெகத்து. இந்த தேகம் எங்க இருக்கு? நான் பரமஹம்சானந்தா. இந்த பரமஹம்சானந்தாவோட இருப்பிடம் எங்க? நானுக்கு மேலதான் இருக்கு. அப்ப மத்தியத்துல ஜாகிரத அவஸ்தையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத சொப்பன 2 அவஸ்தையிலையும் இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சுவாமிக்கு மேலதான் இருக்கு. திரும்ப முடிவாகும் போது திரும்ப இதெல்லாம் முடிஞ்சு போய் தூக்கத்துல ஒன்னும் தெரியல அப்படின்னு சுவாமி மட்டும் தான் அங்க இருப்பார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதி அந்தம் மத்தியமம் எல்லாமே சுவாமிதான். சுவாமிதான் நானா இந்த தேகத்துல இருக்கார். 10:20. 10:20க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13:2 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்றார். க்ஷேத்திரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. க்ஷேத்திரஜ்யம் அப்படின்னா இந்த தேகத்துக்கு பேரு க்ஷேத்திரம். அப்ப நம்ம எல்லா தேகமும் தனித்தனி க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊர் மாதிரி, ஒரு புறம், வசிப்பிடம். இந்த க்ஷேத்திரத்துல எவன் இருந்துகிட்டு இந்த க்ஷேத்திரத்தை அறிகின்றானோ, யார் அறியறா? எனக்கு கொஞ்சம் இங்க இச்சிங் இருக்கு. அப்ப இச்சிங் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என் கால் கொஞ்சம் பெயின் இருக்கு. கால் நகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வெட்டும் போது கட்டை விரல் நகத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டினேன், விண்ணு வலிக்குது. யாருக்கு தெரியும்? நான் தான் அறியறேன். எனக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாயிடுச்சுன்னு தெரியும். பசிக்குது, இப்பவே பசிக்குது. ஏன் என் பசிக்குது யாருக்கு தெரியும்? நான் தான் பார்க்குறேன், நான் தான் அறியறேன். எனக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம் இருக்கும், ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி ரொம்ப அதிகம், புத்தி கம்மி. எனக்கு இங்கே இச்சிங் இருக்குது, இங்கே பெயின் இருக்குது, இங்கே சுகமாக இருக்குது, நல்ல ப்ரீஸ் இருக்குது. இப்போ நான் அனுபவிக்கிறது எல்லாத்தையும் யார் அறியறான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் தான். அப்போ இந்த தேகத்திலிருந்து யார் அறியறா? நான் தான் அறியறேன். போச்சு, எல்லாம் போச்சு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்துல இருந்து அறியக்கூடிய க்ஷேத்திரஜனாக என்னை அறிந்து கொள். அப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, பார்ப்பவன் அறிபவன் அப்படின்னு. அந்த பார்ப்பவன் அறிபவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ க்ஷேத்திரேஷு பாரத, எல்லா க்ஷேத்திரங்களிலும் அறிபவனாக என்னை நீ அறிந்து கொள். அப்ப நான் தான்ப்பா, நீ தான்ப்பா, நான் ரெண்டும் வேற வேற இல்லப்பா. அப்ப ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னா உள்ள பார்க்கிறவனா இருக்கார், அறிபவனா இருக்கார். உள்ள இருந்துட்டு எல்லாத்தையும், தேகம் ஃபுல்லாத்தையும், மனசு ஃபுல்லாத்தையும், புத்தி மனசு இந்திரியம் பிராணன் எல்லாத்தையும் உள்ள இருந்துகிட்டு சுவாமி அறிபவரா இருக்கார். அத வந்து அப்படியே 13:22 சொல்லுது. சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதிரஷ்டா அனுமந்தாச்ச. சுவாமியோட இடத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், துவா சுபர்ணா சயுஜா சகாயான்னு முண்டக்க மந்திரம் ஒன்று இருக்கு. 2 கிளிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரன்ற விருட்சத்துல, இந்த தேகத்துல 2 கிளிகள் இருக்கு. ஒரே கிளையில, அந்த கரணம்ன்ற ஒரு கிளையில இந்த தேகம் ஒரு மரம். இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்கா வந்து ஒரு பிரான்ச் வந்து இது அந்த கரணம்ன்ற பிரான்ச்சு. அந்த கரணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்சி உட்கார்ந்துருக்கு. இன்னொரு பட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுன்ற பிரான்ச்ல உட்கார்ந்துருக்கு. அந்த மனசுல உட்கார்ந்து இருக்க கிளி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் அப்படின்னு பேரு. இந்த புத்தியில இருக்கிற அந்த சாட்சிக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேரு.
இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அந்த மரத்துல இருக்கிற எல்லா பழங்களையும் புளிப்பு, இனிப்பு, கசப்பு அப்படின்னு எல்லா பழங்களையும் பாதி பாதியா கொத்தி கொத்தி ஐயோ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுது, ஐயோ கசப்பா இருக்குன்னு துக்கப்படுது. அதே மாதிரி இந்த ஜீவாத்மான்ற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், இந்த ரிஃப்ளெக்ஷன் நான் நம்ம சொல்றோமே, நம்ம ரிஃப்ளெக்ஷன் தேகாபிமானத்தோட இருக்கிற நம்ம ரிஃப்ளெக்ஷன், கர்ம பலன்களை நான் அனுபவிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இதோட அபிமானத்தை அடைஞ்சிருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பிம்பம் ஒருத்தர் இருக்கார், சுவாமி இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருக்கார். நம்ம மனசுல இருந்துகிட்டு போகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சம்சாரியா இருக்கும். அப்ப அந்த சுவாமி உள்ள வந்து பாத்தீங்கன்னா எதையுமே போகம் பண்ணாமல் வெறும் பிரகாசமா இந்த சம்சாரியா இருக்கிற ஜீவன் பண்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா துவா சுபர்ணா சயுஜா சகாயான்ற முண்டக்க உபனிஷத் மந்திரத்தையும் மனசுல பார்த்துக்கணும். அப்போ எங்க இருக்கார் சுவாமி? என்னோட ஹிருதயத்துல ஆதார தத்துவமா சுவாமி இருக்கார், எல்லாத்தையும் பார்க்கிறார். அது அப்படியே 22வது ஸ்லோகம் சொல்லுது, 13:22. உபதிரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ, பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாப்யுக்தோ, பரமாத்மாச்சாப்யுக்தோ, பரமாத்மா இது சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷः பரஹ. ரொம்ப அருமையா சொல்றார் சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருந்து பாக்குறார். உபதிரஷ்டான்னு பேர். இந்த ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற நம்ம பண்றோம்ல, நம்ம பண்றதை எல்லாத்தையும் நம்ம பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க உபதிரஷ்டா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல சொன்ன வச்சனம் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப அருமையான வச்சனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை கைவிடுறதே இல்லை. ஏன் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் தனியா போயிடாது. பிம்பத்தை விட்டுட்டு தனியா ரிஃப்ளெக்ஷனுக்கு சொந்த இருப்பு தன்மை இல்லை. அப்ப பகவானை விட்டுட்டுன்னு இந்த ரிஃப்ளெக்ஷன் என்னைக்குமே போறது இல்லை. அப்ப பகவான் சொல்றார், நான் உன்னை கைவிடவே முடியாதுப்பா, நீ என்ன சார்ந்துதான் நீ இருக்க, என்னோட ஷேடோ நீ. அதான ஆமா, உன்னை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நம்மளை விட்டு நீங்க முடியாது. ஏன் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனுக்கு நமக்கு சுவாமிக்கு அந்நியமா எக்ஸிஸ்டன்ஸே இல்லை, இருப்புத்தன்மையே இல்லை. ஒரு நிழல் இருக்கணும் அப்படின்னா அங்க ஒரிஜினல் இருந்தாதான் அதோட நிழல் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். அப்ப வந்து நம்ம பக்கத்துல இருந்து சுவாமி என்ன பண்றாரு? உபதிரஷ்டான்னு பேர். உபதிரஷ்டானா பக்கத்திலேயே இருந்து பார்க்கிறார். உபதிரஷ்டான்றதுக்கு அர்த்தம் இந்த ஸ்பெக்ஸுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல உபநேத்திரம்னு பேர். இந்த ஸ்பெக்ஸுக்கு பேரு உபநேத்திரம்னு பேர். நான் இந்த கண்ணாடியை போட்டுட்டு நான் என்ன பண்றேன்? படிக்கிறேன். நான் படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதனால படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு, இப்ப கண்ணாடி எடுத்துட்டீங்கன்னா என்னால படிக்க முடியாது. ஸ்பெக்ஸ் எடுத்துட்டா எல்லாம் பச்சை தெரியும். என்னது ஒண்ணுமே தெரியலையே, சரியாவே தெரியலையே. அப்ப இந்த ஸ்பெக்ஸை போட்டோன்னு ஸ்பஷ்டமா தெரியும். சுபாவதேன சௌரியாதினா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எதனால படிச்சுக்கிட்டு இருக்கேன்? இந்த உபநேத்திரம்ன்ற ஸ்பெக்ஸ்னால நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச நேரத்துல நம்ம போட்டு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பெக்ஸ் போட்டுக்கொண்டதே மறந்துடும், தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம கண்ணால பாக்குற மாதிரியே இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் ஒன்று போட்டுக்கொன்றதை நம்ம மறந்துடும். நான் சில சமயம் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா உங்களுக்கு? சில சமயம் ஸ்பெக்ஸை போட்டுக்கிட்டே ஸ்பெக்ஸை தேடுவேன். ஸ்பெக்ஸை போட்டுக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் கொஞ்சம் அதிகமாச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நடக்கும், இந்த எரர்லாம் நடக்கும். நான் என்ன பண்ணேன்? கண்ணாடி எங்கே வச்சேன், ஸ்பெக்ஸ் எங்கே வச்சேன் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பேன். தேடி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருக்குது? போட்டுக்கிட்டே கண்ணாடியை தேடினா எப்படிங்க கிடைக்கும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் பண்ற ஒவ்வொரு கிரியா இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு கிரியாவுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கவர் யார் அப்படின்னா உபதிரஷ்டா. சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்ப நான் பார்க்கறேனா இல்ல கண்ணாடி பார்க்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்க்கறேன், ஆனா கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா பாக்குது. வாஸ்தவத்தை இந்த கண்ணாடி ஜரம் பின்னாடி யார் இருக்கா? நான் இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன் நம்ம சொல்றோமே, நான் அறிகின்றேன் அப்படின்னு நம்ம அறியல. நம்ம கண்ணாடி மாதிரி பின்னாடி சுவாமி தான் அறிபவர், சைத்தன்யமா இருக்கார். உபதிரஷ்டான்னு பேரு.
நமக்கு ஒவ்வொன்றுத்தையும் மறைக்க முடியாது, யார்கிட்ட மறைக்க முடியாது. சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்ப நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு இன்டென்ஷனையும், என்னுடைய மனசு புத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். பக்கத்துல இருந்து பார்க்கிறார். வேற யாரும் அவ்வளவு க்ளோஸ் இல்ல, அவர் தான் எனக்கு ரொம்ப சமீபத்துல இருக்கார். உபதிரஷ்டா அனுமந்தாச்ச. நம்ம கர்ம வாசனைக்கு ஏத்த மாதிரி நான் கீதா கிளாஸ்க்கு போலாம்னு நினைக்கிறேன். போயிட்டு வா, நல்லா போ. அதுக்கப்புறம் நான் திருடலாம்னு நினைக்கிறேன். திருடு, நல்லா திருடு. திருடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருடு. நான் அவனை அடிக்கலாம்னு நினைக்கிறேன், நல்லா அடி. நான் தியானம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நல்லா தியானம் பண்ணு, நல்லா ஜபம் பண்ணு. நான் க்ஷேத்ராடனம் போலான்னு இருக்கேன், நல்லா க்ஷேத்ராடனம் பண்ணு. நான் தான தர்மம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நல்லா தான தர்மம் பண்ணு. நான் பூஜை பண்ணலான்னு இருக்கேன், நல்லா பூஜை பண்ணு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்ம வாசனைக்கு படி என்னென்னலாம் இந்த மனசுல தாட்டு வருதோ அந்த மனசுல இருக்க தாட்டை எல்லாத்தையும் புத்தியில அவர் இருந்துகிட்டு என்ன பண்றார்? அனுமோதனம் பண்றார், அனுமோதிக்கிறார். என்ன பண்றார்? பண்ணு, நல்லா பண்ணு, உன் கர்ம அனுபவி, நல்லா பண்ணி அதோட பலாபலன்களை அனுபவி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி உள்ள இருந்துகிட்டு அனுமதிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். நாம் பண்ற எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் அவரு நீ பண்ணாத அப்படிலாம் சொல்றது இல்லை, எல்லாத்தையும் அனுமதிக்கிறார். அதுக்கப்புறம் பர்த்தா போக்தா மகேஸ்வரர், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னை தாங்குறார். அவர் இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது. என்னை தாங்குபவர் அவர் தான். பர்த்தா அப்படின்னா நான் தாங்குறது. எப்படி? பிரதிபிம்பத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? பிம்பம் இருக்கிறதுனால. அப்ப பிம்பமா இருக்கிற ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா பிரதிபிம்பத்துக்கு இடம் இல்லை. அப்ப இந்த ஜீவ ஜெகத் எல்லாத்துக்கும் ஆதாரம் எது அப்படின்னா நானா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தான் ஆதாரம். பர்த்தான்னு பேர். அது மட்டும் இல்ல, போஷாக்கு யார் பண்றா? இந்த தேகம் இருக்கே, கான்சியஸ்னஸ் வெளியில போயிடுச்சுன்னா தேகம் என்ன ஆயிடும்? ஸ்மெல் வந்துடும், நாரி போயிடும். 3-4 மணி நேரத்துல ஸ்மெல் வந்துடும், தூக்கி வந்து டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சு 4 மணி நேரத்துல. அப்ப யார் போஷாக்கு பண்ணிட்டு இருக்கா? க்ஷணம் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா உயிரோட வச்சிருக்கிறது உள்ள இருக்கிற அந்த சுவாமி தான் உயிரோட வச்சிருக்காரு. அப்ப அவர் போயிட்டாருன்னா சைத்தன்யம் வெளியில போயிடுச்சு அப்படின்னா போயிடும். பர்த்தான்னு பேர். பர்த்தானா தாங்கிறவர், கூடவே போஷிக்கின்றவர், நம்மளை போஷாக்கு பண்றார். அது மட்டும் இல்ல, போக்தா, இந்த தேகத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கிறது மூலமா எல்லாத்தையும் அனுபவம் பண்றவரும் அவர் தான். சைத்தன்யமா இருந்து அனுபவம் பண்றார். அது மட்டும் இல்ல, மகேஸ்வரஹா, உள்ள இருந்துகிட்டு இருக்கவர் தான் மகேஸ்வரன் அப்படின்னு பேரு. அவர் தான் நம்ம பரமாத்மா இதிச்ச அப்யுக்தா. வேதங்கள்லையும் ரிஷிமார்களும் எல்லாம் பரமாத்மான்னு சொல்றாங்களே, அந்த உள்ள இருக்கிறவர் தான் பரமாத்மான்னு சொல்றாங்க. அவர் தான் சாட்சின்னு பேரு. தேகேஸ்மின் புருஷ பரக, இந்த தேகத்திலேயே நம்ம கீழான புருஷன் ரிஃப்ளெக்ஷன், அவர் மேலான புருஷன் பர ஆத்மா, பரமாத்மா, பரபுருஷா. அப்ப நம்ம ஒரிஜினல் இல்ல, நமக்கு ஒரிஜினல் யாரு? நம்மளுடைய பிம்பம் சுவாமி. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? 6 ஸ்வேதாஸ்வதரம் 6:11 இந்த 13:22 இருக்கிறது அப்படியே வேற ஒரு ஃபார்ம்ல என்ன பண்ணிருக்கு? 6:22 6:11 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு ஸ்வேதாஸ்வதரத்துல. அதுல சொல்லும்போது சொல்றார், ஏகோ தேவஹா சர்வபூதேஷு கூட்டஹா. எல்லா ஜீவராசிகள்லையும் ஒரே ஒரு தேவன் இருக்கான். எல்லாத்திலையும் சர்வபூதேஷு க்ஷேத்திரஜம் சாப்பி மாமித்தி சர்வக்ஷேத்திரேஷு, எல்லா தேகங்களிலும் என்னை அறிபவனாக அறிந்து கொள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அறிபவன் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா ஒரே தேவன் தான். ஒரே தேவன். எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறிபவனா தேவனா இருக்கான், கான்சியஸ்னஸ். அந்த ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதேஷு கூட்டக, எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் மறைஞ்சு இருக்கான், வெளியில தெரியல. அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுரம்னு பேர். இந்த ஹிருதயத்துக்குள்ளார இருக்கான், மறைஞ்சு இருக்கான். அது மட்டும் இல்ல, சர்வவியாபி, உள்ள இருக்கான சாமி, உள்ளயும் இருக்கான், சர்வத்தையும் வியாபிச்சு மொத்தத்தையும் வியாபிச்சு இருக்கான். வெளியிலையும் அவன் தான் இருக்கான், உள்ள வெளியில எல்லாத்திலையும் இருக்கான். எச்ச கிஞ்ச ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ச தத்வியாபியம் நாராயண ஸ்திதா. உள்ள வெளியில எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான் அந்த தேவன். அது மட்டும் இல்ல, சர்வபூதாந்தராத்மா, எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மாவா இருக்கான். கர்மாத்யக்ஷா, எல்லா கர்மங்களையும் நம்ம பண்ற அசைகிற ஒவ்வொரு அசைவையும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம பண்ற புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் கர்மத்தை வந்து நிரீட்சணம் பண்றான், சூப்பர்வைசரா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்ல, சர்வபூதாதிவாசக, எல்லா ஜீவராசிகளும் அவனோட வசிப்பிடமா வச்சிருக்கான்.
அவன்தான் இந்த தேகங்கள் எல்லாத்தையும், எறும்போட தேகம் அவனோட வசிப்பிடம் தான், பிரம்மாவோட தேகம் அவனோட வசிப்பிடம் தான், மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவனோட வசிப்பிடம் தான். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் விவனத்கரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவோ நமோஸ்துதே. சர்வபூதங்கள்லயும் அவன்தான் வாசம் பண்றான். சர்வபூதாதி வாசக. எப்படி இருக்காம? சாட்சி, சேதா, சைத்தன்யமா இருக்கான், நாமரூப குணங்கள் இல்ல, சாட்சியா இருக்கான், வெறும் பிரகாசம், கேவலோ சுத்தமானவனா இருக்கான், நிர்குணஸ்ச குணங்கள் அற்றவனா நிர்குணமாயிருக்கான். அவனை தான் கடைசியில பிடிக்கணும். அப்ப மாயாவை தாண்டி போகணும் அப்படின்னா உள்ள திரும்பி சுவாமிய பார்க்கணும். பிரதிபிம்பம், பிம்பத்தை பார்த்து அவன்தான் நான் அப்படின்னு அறியணும். அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர உபாசனான்னு பேரு. நான் பிரதிபிம்பம், எனக்கு சுதந்திரம் இல்லை சுவாமி, நீதான் எல்லாம், நான் ஒரு ஆள் இல்ல. பிரதிபிம்பம் ஏதாவது இருக்கா தனிச்சு? பிம்பத்துக்கு தனியா? பிம்பம் தான் பொய்யா தெரியுது பிரதிபிம்பமா. அப்ப சுவாமி நான் வந்து பாத்தீங்கன்னா நீதான், நீதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார நானா இருக்க அப்படின்றதுதான் முக்கியமானது. இததான் வந்து பாத்தீங்கன்னா 61வது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கும். யஸ்மாத், இத்தனையும் கேட்டுட்டு இங்க வாங்க. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷோர்ஜுன திஷ்டதி, ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயயா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயயா. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருத்தேஷே, எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் இருக்கின்றான். திஷ்டதி, திஷ்டதி அப்படின்னா சேர் போட்டு ஆசனம் போட்டு ஜாம் ஜாம்னு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் வீற்றிருக்கின்றார், நிலை பெற்றிருக்கின்றார். ஹிருதயத்துல எத்தனை இடம் இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 5 தத்துவங்கள் ஹிருதயத்துல சொல்றோம். என்னென்னலான்னு பாத்தீங்கன்னா முதல் சுவாமி தான் இருக்கார், நான் அப்படின்னு. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? நானா இருக்கார். பேஸ் ஹிருதயத்தோட முதல் அப்படின்னு கேட்டேன். ஹிருதயம், ஹிருதயம் பிரதாரண்யம் சொல்லுது. ஹிருதயம்ன்ற சப்தமே ஆத்மாவை தான் சொல்றது. ஆத்மாக்கு பேர் தான் ஹிருதயம்னே பேரு, பிரம்மத்துக்கு பேர் தான் ஹிருதயம்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்தோட முதல் லேயர் சுவாமி. நான் தூக்கத்தை சொல்றேன்ல, நான் சுகமா தூங்கணும். சுவாமி எப்படிப்பட்டவர்? சுகஸ்வரூபம். அதுக்கப்புறம் 2வது லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல அப்படின்ற மாயா, ஜடம், ஷேடோ. லைட்டோட ஷேடோ டார்க்கா இருக்கும், அதே மாதிரி சைத்தன்யத்தோட ஷேடோ ஒன்னும் தெரியலன்ற இருட்டு. அப்ப 2வது லேயர் ஒன்னும் தெரியல. அப்ப அந்த 2வது லேயர் தான் வாசனான்னு பேர். அந்த வாசனான்னு சொல்லலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த கருமங்களோட இருப்பிடம், அவ்யக்தம்னு பேர். எல்லா கருமங்களோட பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கொடவுன் எது அப்படின்னா ஒன்னும் தெரியல. அதான். அப்ப அந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயா, அவித்யா, வாசனா எல்லாத்துக்கும் கீழே யார் இருக்கா? சுவாமி இருக்க. சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயைக்கு அதிஷ்டானமா இருக்க. 2வது லேயர் மாயா, 3வது லேயர் இந்த ரெண்டும் சேர்ந்தோன பிராணன். பிராணன் போயிட்டு இருக்கு தூக்கத்துல. இந்த 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல இருக்கிறது, டீப் ஸ்லீப்ல நான் ஒன்றுமறியவில்லை, அதுக்கப்புறம் பிராணன், இந்த 3 போயிட்டு. நான் ஒன்றுமறியவில்லைன்ற 2 சேர்ந்தோன சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்தோன அதுக்கு பேரு 3வதா இருக்கிற பிராணன், அதுக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துடும். நான்றது சுத்த சைத்தன்யம், இந்த மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்றது மாயா. இந்த 2ம் சேர்ந்தா ஈஸ்வர தத்துவம் வந்துருது. ஈஸ்வரன் பிராணன். இந்த ஈஸ்வரன் எங்க இருக்கார்? ஹிருதயத்தில் இருக்கார், 3வது தத்துவம். இது 3 வந்து பாத்தீங்கன்னா காரண சரீரத்துக்குள்ளார இருக்கிறது. இதான் தூக்கத்துல இருக்க. வேக்கப் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக்கப் ஆகுறோம். முதல்ல வேக்கப் ஆகுறது புத்தி. புத்தி வேக்கப் ஆனோன்னு வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், அதுக்கப்புறம் மனசு உண்டாயிருது. அகங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தத்துவமா தனியா வந்து எடுக்காம புத்தின்னு சொல்லும் போதே அகங்காரம் வந்துருங்க. அதுக்கப்புறம் மனசு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5ன்னு சொல்லலாம். அகங்காரத்தை சொன்னீங்கன்னா 6ன்னு சொல்லலாம். மொத்தம் 6 இடங்கள், 6 தத்துவங்கள் இல்லைன்னா 5 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல இருக்கிற.
அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி எங்க இருக்கார்? எல்லா இந்த 6 தத்துவங்களுக்கும் மனசை தாண்டி புத்தி, மனசை தாண்டி அகங்காரம், அகங்காரத்தை தாண்டி புத்தி, புத்தியை தாண்டி பிராணன், பிராணனை தாண்டி அவ்யக்தம் மாயா, அந்த மாயையை தாண்டி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். சுத்த சைத்தன்யமா அவர்தான் இருக்கார். அவரே மாயையோட சேர்ந்தோன்னு அவருக்கு என்ன பேரு தெரியுங்களா? ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பேர் சுவாமி? இந்த தேகத்துக்கு வந்தோன அவருக்கு என்ன பேருனா அந்தர்யாமி அப்படின்னு பேர். சுவாமிக்கு என்ன பேரு? ஹிருதயத்துல இருந்தா உள்ள இருக்காருன்னு அர்த்தம். வெளியில இருந்தா அந்த சுவாமிக்கு பேரு பிரம்மம்னு பேரு. வெறும் சைத்தன்யமா இருக்கிறது. அதே அவரே உள்ளுக்குள்ளார வந்து மாயையோடு சேர்ந்து இருக்கும் போது அவருக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. ஈஸ்வரன் ஈஸ்வரன் எங்கெல்லாம் சப்தம் வருதோ அந்த இடத்தெல்லாம் அந்தர்யாமி அந்தர்யாமின்னு போட்டு, எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் சகலத்திலையும் பஞ்ச தத்துவங்கள்லையும் எல்லா தத்துவங்கள்லையும் இருக்கிற மொத்த ஜெகத்துக்கும் அந்தர்யாமியா ஒரு சின்ன தூள், ஒரு ஆட்டம் எடுத்தீங்கன்னாலும் அந்த அணுவுக்குள்ளாரையும் அவர் அந்தர்யாமியா இருந்துகிட்டு அந்த அணுவை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றவர். ஒரு பெரிய விஷயமா மகாகாசம் நம்ம சொல்ற பெரியது ஆகாசம் தான். ஆகாசத்துக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருந்துட்டு இந்த ஆகாசத்தையும் ஆப்ரேட் பண்றார். யமயத்தின்னு பேர். அந்தஸ்திஷ்டன்னு யமயத்தி. உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஏவுகின்றார். அதனால அவருக்கு என்ன பேரு? அந்தர்யாமின்னு பேர். அப்ப ஈஸ்வரன்ற அர்த்தம் என்னது? எங்கும் வியாபிச்சிருந்தா அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம். ஹிருதயத்துல இருக்கும்போது அவருக்கு என்ன பேரு அப்படின்னா எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்துல இருக்கிறதுனால ஈஸ்வரன் அந்தர்யாமி அப்படின்னு பேர். அப்ப இங்க அதான் சொல்லுது, ஈஸ்வரஹா சர்வபூதானாம், எல்லா ஜீவராசியினுடைய ஹிருதயத்திலையும் திஷ்டதி, நல்லா வீற்றிருக்கின்றார். சரி, உள்ள இருந்துட்டு என்ன சாமி பண்றாரு? உள்ள இருந்துட்டு என்ன வேலை அவருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமயன், எல்லாத்தையும் சுற்றுகின்றார், சுழற்றி அடிக்கின்றார். ஆட்டுவிப்பார் ஆடாதார் என்னம்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆட்டுவிக்கிறவர் யாரு அப்படின்னா சுவாமி தான். நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கு போனோம் அப்படின்னா, சித்திரை திருவிழா, இப்ப மதுரைக்கெல்லாம் போனா அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. சின்ன வயசுல மதுரைக்கு வைகை ஆற்றங்கரைக்கு போனா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இந்த ரங்கராட்டனம்னு ஒண்ணு இருக்கும், இருக்கும்ல. அந்த குதிரையா பொம்மையா இருக்கும். சின்ன குழந்தைங்களா அதுல ஏறி உட்கார வச்சிருவாங்க. குதிரையா இருக்கும். அந்த குதிரையை பிடிச்சிட்டு நம்ம உட்கார்ந்துருப்போம். அது வந்து குதிரை வந்து பாத்தீங்கன்னா மரத்துல செய்யப்பட்டது. அது சக்கரமா இருக்கும். ஒரு 8-10 குதிரை இருக்கும். அதுல ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சுட்டு அங்க பின்னாடி இருந்து ஒருத்தன் என்ன பண்ணுவான், சுத்துவோம். அந்த ஆப்ரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த வண்டியை வந்து சுத்தி விடுவோம். சுத்தி விட்டு அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சுத்துறவன் கையில கண்ட்ரோல் போயிடும். வெளியில இருக்கிறவன் தான் எப்ப நிப்பாட்டணும் எப்ப சுத்தணும் அப்படின்னு அவனோட கையில இருக்கும். ரங்கராட்டன்னு சொல்லுவான். நம்ம என்ன பேர்? அது பேர் ரங்கராட்டனம் தானே. அது பெருசா அதோட பெருசாக்கிட்டோம். ஆனா இங்க ஆச்சாரியார் எக்ஸாம்பிள் சொல்றது ரங்கராட்டனத்தை சொல்றார், சின்னதை சொல்றார். இந்த குதிரையை வச்சு குதிரையா இருக்கும், இப்படி கீழே சுத்துறது. நம்ம ஜெயிண்ட் வீல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மேல பெருசா வந்து பாத்தீங்கன்னா தீவு திடல்ல வச்சிருக்காங்க. சென்னையில பார்த்தா தீவு திடல்ல வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இப்ப நிறைய இடத்துல போடுறாங்க. இப்போ ஆப்ரேட்டர் கையில தான் வந்துடும். நீங்க மேல ஏறி உட்கார்ந்துட்டீங்க போச்சு. அதுக்கப்புறம் அப்ப நீங்க ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களால ஒன்னும் பண்ண முடியாது சாமி. ஆப்ரேட்டர் கையில தான் இந்த ஜாயிண்ட் வீலோட ஆப்ரேஷன் பட்டன் இருக்கும். ஆன் ஆஃப் அவன் கையில தான் இருக்கு. நம்மளால ஒண்ணு இல்ல போதும் அப்படின்னா போடா அப்படின்றான். அவன் நிப்பாட்டினாதான் நிற்கும், அவன் ஆப்ரேட் பண்ணாதான் ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஹிருதயத்துல உள்ள உட்கார்ந்துக்கிட்டு சுவாமி என்ன பண்றார்? வெறும் சைத்தன்யமா இருக்க வேண்டியது தானே. சைத்தன்யமா இல்லாம மாயையோட சேர்ந்தோன்னு அவருக்கு என்ன பேரு? ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? அந்தர்யாமி. அந்தர்யாமியா இருந்துகிட்டு அவர் என்ன பண்றார் அப்படின்னா சர்வபூதானி யந்திராரூடானி சர்வபூதானி. இந்த சம்சாரம்ன்ற இந்த யந்திரத்துக்குள்ளார ஏறி உட்கார்ந்து இருக்கிற ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிற ஜீவர்கள், இந்த எல்லா ஜீவர்களையும் அவங்களோட ஹிருதயத்திலேயே இருந்துகிட்டு சுற்றி வைக்கின்றார். கர்ம வாசனைகள் இருக்குல்ல. இப்ப வந்துருங்க, நான் ஏன் நேற்று இன்னைக்கு கர்ம வாசனைகளை பத்தி பேசணுன்றது வந்து, அந்தந்த ஜீவராசிகளுடைய கர்மம், அந்தந்த ஜீவராசிகளுடைய வாசனை, இவைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது மூலமா, அது மூலமா அவர் என்ன பண்றார்? எல்லாத்தையும் ஆட்டி வைக்கின்றார்.
முடிஞ்சாச்சு. எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறது அவர் தான். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துடணும். நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லெஸ். நம்ம யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நினைச்சாலும் நடக்காது. ஈஸ்வர இச்சப்படிதான் நடக்கும். ஆப்ரேட்டரோட கையில தான் எல்லாம் இருக்கு. சூரியன், சந்திரன். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்தர்யாமி பிராமணத்தை வந்து இது போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு. நம்ம 10வது அத்தியாயம் எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயம் எடுக்கும் போது அந்தர்யாமி பிராமணம்னு ஒன்று மந்திரம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். ஆமாம், ஏகோ தேவக பிராணனை பற்றியும் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி பிராமணத்தை பற்றியும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பூமிக்குள்ளார இருந்துக்கிட்டு பூமி அவனை அறியாது. ஆனால் பூமியை வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் ஆட்டி வைக்கின்றான். அக்னிக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு அக்னியே சரீரமா வச்சவன். அக்னிக்கு தெரியாது, ஆனா அக்னியை வந்து அவன் தான் ஆட்டி வைக்கிறான். அதே மாதிரி இங்க வானம், ஆகாசம், சூரியன், சந்திரன் எல்லாம் உள்ள இருக்கிற அந்த எல்லாத்தையும் ஆட்டி வைக்கின்றவன் அந்த பகவான் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தா இல்லை. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அதை முடிவு பண்ணி, நான் வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரித்தியவத்து, சேவக்கார, வேலைக்கார மாதிரி. உள்ள இருந்து யார் ஆப்ரேட் பண்றா? ஈஸ்வரன் தான் ஆப்ரேட் பண்ற. இந்த கர்த்தத்துவத்தை தூக்கி என்ன பண்ணுங்க, தூக்கி போட்டுருங்க. ஈஸ்வரன் இல்லாம, எனக்கு உள்ளார இல்ல, அந்த ஈஸ்வரன் இல்லாம ஒரு காரியம் இங்க நடக்கவே நடக்காது. சர்வ காரியங்களையும் பண்ற ஒரே கர்த்தா யாரு? ஈஸ்வரன் தான். அந்தர்யாமியா இருந்துகிட்டு சர்வத்தையும் தன்னோட இச்சைப்படி நடத்துறான். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு பேசாம இரு, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். சதா வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பமா இருக்கிறது நான் ஒன்றும் இல்லை, நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லைன்னு அவனை சரணாகதி பண்றது மட்டும்தான் இந்த மாயையை கடந்து போக முடியும். இதுக்கு வேற வாய்ப்பு இல்லவே இல்லை. நீங்க எவ்வளோ பண்ணாலும் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சொல்யூஷன், அவனை சரணாகதி பண்றது. எப்படி சரணாகதி பண்ணணும்? பிரதிபிம்பம் பிம்பத்தை நோக்கி திரும்ப. இந்த மனசு வெளிமுகமா இந்த லோக்கங்கள்ல, தேகத்துல, ஜெகத்துல போயிட்டு இருக்கு. இதை திருப்பி நான் ஒண்ணும் இல்லை, நீதான் சுவாமி அப்படின்னு உள்ளுக்குள்ளார் அகம் அகம் அகம்னு சுவாமி குறிச்சுக்கிட்டு இருக்கார். அவரையே சரணாகதி பண்ணணும். பிரதிபிம்பம் பிம்பத்தை சரணாகதி பண்ணா சம்சாரம் இல்லாம போயிடும். இல்லை அப்படின்னா சம்சாரத்துல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. இதோட இங்க நிக்கட்டும். நாளைக்கு மீதியை பார்க்கலாம். நாளைக்கு 3 நாள் லீவு. 3 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாடம் ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. உள்ள இருந்து எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறான். பேசாம இருங்க. ஒன்னும் இந்த கர்த்தத்துவத்தை எடுத்துக்காதீங்க, போக்திருத்துவத்தை எடுத்துக்காம பேசாம இருங்க. நிம்மதியா இருக்கலாம். நான் பண்றேன்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிக்க வேண்டியது. எல்லாம் போயிடும். ஹரி ஓம் ஹரி ஓம்.